கொடுத்திருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி அபவுட் இன்ஃபர்டிலிட்டி, ஜென்ரலா வந்து பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அதை பத்தி நம்ம சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஆல்சோ ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, இன்னைக்கு எதனால இன்ஃபர்டிலிட்டியோட பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, அண்ட் பீப்புள் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு எடுத்துக்கிறாங்க, அது ரியலி நெசசரியா, பீயிங் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் நம்மளால அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் கொடுக்க முடியும், நேச்சுரலா வந்து இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஹிஸ்டாரிக்கலா எவிடென்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு ஓவர்வியூ. அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட ட்ரீட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். பிகாஸ் தாமஸ் சார் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க அட்டென்ட் பண்றவங்க எல்லாருமே அக்யூபஞ்சர் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸிஸ்டிங் அக்யூபஞ்சரிஸ்டுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த ஃபார்முலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் அண்ட் நியூ பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸ் நீங்க என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் மை ஸ்லைட்ஸ். Yeah, acupuncture for pregnancy and childbirth. Any pregnant woman here or in your family அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிகாஸ் யூஸ்வலி லார்ஜ் க்ரௌட்ல நம்ம ஷேர் பண்ணும்போது அங்கே ஃபியூ பீப்புள் பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், டாக்டர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் என்னோட ஒரு மெயின் கொஸ்டின் என்னன்னா, பீயிங் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் நீங்க வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இஸ் இட் எஸ் ஆர் நோ? Answer பண்ணிட்டீங்கன்னா I'll start with my slides. Hello. After 9 months I will give the. Sir, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? Yes. After 9 months normal delivery கொடுக்குறேன். Very good. So 9th monthல வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு, ரைட்? Yes ma'am. Yeah, very good, very good. See, because pregnancy அப்படிங்கிறது ஹியூமன் ப்ரொடக்ஷன்ல ஒரு நார்மலான ஒரு ஜென்ரலான ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ பிரெக்னன்சியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது சைல்ட் பர்த். ஸோ நம்ம ஒரு பிரெக்னென்ட் லேடி ஒரு வீட்டில் இருக்கும்போது இல்லை ஒரு பர்சன் வந்து அவங்க செல்ஃபா அந்த பிரெக்னன்சிங்கிற பீரியடை கிராஸ் பண்ணி வரும்போது அவங்கள சுற்றி இருக்கிற எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரிபடி வில் பிகம் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் கிவிங் அட்வைசஸ், இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுல ரைட் அண்ட் ராங் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே ஆல்மோஸ்ட் இந்த பிரெக்னன்சி பீரியடுங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ பிரெக்னன்சி இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர். In general, pregnancy and childbirth most important aspect of life because ஒரு extraordinary number of metabolic activities இல்ல அதிகமான சேஞ்சஸ்க்கு ஒரு physical body ஒரு பெண் வந்து அண்டர்கோ பண்றது இந்த ஒரு பீரியட்ல தான். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப காஷியஸா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ்க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஈவன் இரிட்டேஷன், டிஸ்கம்ஃபர்ட், பெயின். பட் அட் த சேம் டைம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்மளோட மெட்டர்னிட்டி டீமோட நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஜென்ரலா ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு வரக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் பேக் பெயின்ல ஸ்டார்ட் பண்ணி ஈவன் கெசேஷனல் டயபெட்டிக்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நோஸ் ப்ளீட், யூரினேட்டிங் அ லாட், கிராம்ப், கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன், heartburn, itching, vaginal bleeding. So இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸ் வந்து வெரி நார்மல் அண்ட் சில இண்டிகேஷன்ஸ் ரொம்ப அலார்மிங். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன சயின்ஸ்க்கும் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அக்யூபஞ்சர் இஸ் த கீ சொல்யூஷன். இங்கதான் உங்களோட பாயிண்ட் வருது. இந்த பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு ஏற்படுற அத்தனை இண்டிகேஷன்ஸ்க்கும் அக்யூபஞ்சர் மூலமா நம்ம ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அக்யூபஞ்சர் பிரெக்னன்சி இஸ் வெரி சேஃப். Even from starting from morning sickness, very common in pregnancy. ஸோ மார்னிங் சிக்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது கிராம்ஸ் இல்லாம கம்ஃபர்டபுளா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றதுக்கு, டு மெயின்டைன் டயட் அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இந்த வெயிட்டிங் கேமை வந்து கிராஸ் பண்றதுக்கு, கெசேஷனல் டயபெட்டிஸ் வராம மெயின்டைன் பண்றதுக்கு. பிகாஸ் இஃப் கெசேஷனல் டயபெட்டிக்ஸ் கம்ஸ் அப்படின்னா ஒன்லி வே வந்து இன்சுலின், பிகாஸ் அந்த டைம்ல மெடிகேஷன்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால. பட் வித் அக்யூபஞ்சர் நம்ம கேர்ஃபுல்லா ரொம்ப ப்ரீ பிளான்டா இதை அவாய்ட் பண்ண முடியும். Acupuncture help வந்து actually starts from the day one. Planning for a baby, even before conception also, acupuncture treatment really helps.
வெரி சிம்பிள் கான்செப்ட். ஹெல்தி பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஹெல்தி பேபிஸ். ஸோ ஒரு ஹெல்தி அடல்ட்டால வந்து ஒரு ஹெல்தி சைல்டை வந்து கேரி பண்ண முடியும். இத பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ரொம்ப எவிடென்டா ப்ரூவ் பண்ண ஒரு ப்ரொஃபசர் டேவிட் பேக்கர் அப்படிங்கிறவரு நம்ம கலாச்சாரத்துல நம்ம கல்ச்சர்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மதரோட ஹெல்த்தும் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டும் அவங்க குழந்தையோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு மதர் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப நியூட்ரிஷனா இருக்கணும். அண்ட் அளவை விட அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு. ஸோ பேரண்ட்ஸ் generally influence the health of unborn baby. Acupuncture treatment helps to eliminate toxins. So once இப்போ ஒரு married couple பேபிக்காக பிளான் பண்ணும் போதே அவங்க அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுடைய டாக்ஸின்ஸை டிடாக்சிஃபை பண்ணிக்கிறதுக்கும் அவங்களோட ஹெல்த்தை வந்து பெட்டரான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கன்செப்ஷன் ட்ரை பண்ணும்போது ஹெல்த் ஆஃப் த பேபி அப்படிங்கிறது ரொம்பவே அஷ்யூர்டா இருக்கும். அக்யூபஞ்சரோட வியூ பாயிண்ட் அக்கார்டிங் டு ஈஸ்டர்ன் கான்செப்ட்ல ஒரு உமனோட பீரியட்ஸ் before and after childbirth அப்படிங்கிறது ரொம்பவே important, and also physical work, and then the diet and the emotional state. Emotions and menstruation. ஒரு மென்சுரல் டைம்ல ஒரி அப்படிங்கிற ஒரு எமோஷன் அவங்களோட டோட்டல் எனர்ஜியை சி அப்படின்னா சைனீஸ்ல as you know வைட்டல் எனர்ஜி, இந்த வைட்டல் எனர்ஜி வந்து இன்னபெட் ஆகுறதுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸே வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு வந்து ஒரு ரீசனா இருக்கும். ஸோ ஒரே எமோஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி பாத்தீங்கன்னா வெரி ஸ்கேண்டி ஃப்ளோ இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இல்ல ஸ்கேண்டி மென்சுரேஷன் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா ஒரி அப்படிங்கிற ஒரு எமோஷனை நீங்க டயக்னோஸ் பண்ண முடியும். இந்த செகண்ட் எமோஷன் ஆங்கர். ஸோ ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க. ஒரு சில லேடிஸ்க்கு வந்து மென்சுரல் டைம் அப்படிங்கிறதே ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். இரிட்டேஷன்ஸ், ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. ஜாப்ல கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆங்கர் வந்து அவங்களுக்கு அதிகமா வெளிப்படுது அப்படின்னா அவங்களோட லிவர் எனர்ஜி ரொம்ப ஸ்டாக்னேட்டடா இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட டயக்னோசிஸ். ஃபியர், அதே மாதிரி ரொம்ப பயம் இருக்கு அப்படின்னா அந்த பய உணர்வு வந்து அவங்களோட எனர்ஜியை டோட்டலா ஷிங்க் பண்ணி சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜஸ். ஒரு சில கப்பிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ஸ் 2-3 monthsல வந்து ஆட்டோமேட்டிக்கா மிஸ்ட் அபார்ஷன்ஸ், மிஸ்ட் பீரியட்ஸ் அப்படின்னு மெடிக்கலி குறிப்பிடுவோம். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த பெண்களுக்கு வந்து இந்த ஃபியர் அப்படிங்கிற எமோஷன் ரொம்பவே டாமினேட்டடா இருக்கும். அண்ட் ஜென்ரலா இர்ரெகுலர் மென்சுரேஷன் 1 month அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அந்த சைக்கிள்ல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும்போது ஜாய் வந்து ரீசனா இருக்கும். டியூரிங் மென்சுரேஷன் அக்கார்டிங் டு சைனீஸ் அவங்க பிலாசபில வந்து அவங்க என்ன கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா யூட்ரஸ் வந்து பொதுவாகவே மென்சுரல் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட்நேட்டல் டைம்ல வந்து இட் இஸ் சஸ்பெக்டபிள் டு கோல்ட், டேம்ப் அண்ட் ஹீட். ஸோ அதிகமான குளிர்ச்சி, அதிகமான உஷ்ணம் அண்ட் டேம்ப்னஸ், இது மூணுமே வந்து யூட்ரஸை மாத்தி மாத்தி அஃபெக்ட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால சர்டன் ரூல்ஸ் வந்து மஸ்ட் பண்ணணும். இதை எவ்ரி மந்த் பீரியட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி pregnancy time and after childbirth also ஒரு மதர் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்து இட் இஸ் absolute no to alcohol, and second thing no sex during this pregnancy and also the period menstrual time, also after the childbirth. The third rules வந்து பாடியோட அந்த கோல்ட் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்றதுக்காக ஸ்விம்மிங் மாதிரியான ரொட்டீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ். ஜென்ரலி அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணா கூட இந்த டியூரேஷன்ஸ்ல வந்து ரொம்ப சாஃப்ட் மைல்ட் எக்ஸசைசஸ், யோகா, ஸ்ட்ரெச்சஸ் மாதிரியான விஷயங்கள் மாத்திரம் அலோவ் பண்ணலாம். Ancient Chineseல வந்து ஏஜ் ஆஃப் 7ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிட்னி எனர்ஜி, அண்ட் அந்த கிட்னி எனர்ஜி ஃபிளாரிஷ் ஆரம்பிக்கும் போது தட் இஸ் ஏஜ் ஆஃப் 14 to 50 இந்த மென்சுரேஷன் அப்படிங்கிறது ஹேப்பன்ஸ். ஸோ இங்கதான் ஒரு பெண்ணோட அந்த பியூபர்ட்டி பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் கம்ப்ளீட்ஸ் வித் தி மெனோபாஸ். ரெகுலர் மந்த்லி பீரியட்ஸ்
it depends on the REM channel. So REM or the conceptional vessel. So it originates in the uterus and also emerges in the perineum. REM meridian is one of the most important meridian in acupuncture. So acupuncture doctors REM points அப்படிங்கறத every patientக்கு யூஸ் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி REM 6, REM 12, REM 17 மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி செஷன்ல உங்களுக்கு தேவைப்படுற ஒரு மினிமம் ரெக்வயர்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த REM மெரிடியன் அப்படிங்கிறது டைரக்ட்லி கனெக்ட்ஸ் வித் தி ஃபர்டிலிட்டி, சைல்ட் பர்த், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு ஃபேமிலி பிளானிங், இந்த மாதிரி எல்லா ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து இந்த REM அண்ட் டியூ சேனல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த REM அண்ட் டியூ சேனல் in order to maintain the balance அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்க்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இது REM அண்ட் டியூ மெரிடியனுக்கான ஒரு கோர்ஸ் எக்ஸ்பிளனேஷன். REM அண்ட் டியூ மெரிடியன் கனெக்ட் ஆகும்போது நம்ம பாடியோட அந்த என்டர் கனெக்டிவிட்டி, அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். Internal organs during menstruation. Liver energy. Liver actually stores the blood and provides blood for the uterus. So every month regular cycles இருக்கணும் ஒரு பேஷண்ட்ஸுக்கு அப்படின்னா அவங்களோட liver energy level, liver energy meridian ரொம்ப நார்மலா இருக்கணும். ஸோ இதனால தான் liver channel, liver meridian வந்து நம்ம அதிகமாக ட்ரீட் பண்றோம். When a patient comes with irregular periods, white discharges, any other fertility related issues இருக்கும்போது liver is the main organ, because liver blood supply பண்ணாதான் uterus தன்னுடைய metabolic and physiological functions ரொம்ப ப்ராப்பரா பண்ண முடியும். According to acupuncture science, நம்ம liver meridian ட்ரீட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் சார்ட் அவுட் ஆகுது. ஹெவி ஆர் ஸ்கேண்டி பீரியட்ஸ் இருக்கும்போது இது வந்து சைன்ஸ் ஆஃப் லிவர் ப்ராப்ளம். அந்த பேஷண்ட்டுக்கு நார்மல் பீரியட்ஸ் அண்ட் குட் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நாட் ஒன்லி லிவர், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹார்ட் அண்ட் கிட்னி மெரிடியன்ஸ். The heart blood deficiency descend on the uterus. அதாவது பொதுவா வந்து நம்ம சொல்லுவோம் காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிறது பொதுவா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பிசிக்கல் கண்டிஷன்ல நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும், இல்ல கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா வாக் பண்ணுங்க, கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். when it comes to women, uterus is the second heart. And the gate of life-ல என்ன கான்செப்ட் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த IVF, that is any artificial இன்சமினேஷன், இந்த மெத்தட்ஸ்க்கு வந்து ஒரு பேஷண்ட் போகும்போது சான்சஸ் ஆஃப் அந்த கன்செப்ஷன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹெல்த் ஆஃப் தி பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க, செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள். ஸோ அக்யூபஞ்சர்ல வந்து நான் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஐவிஎஃப், ஐயுஐ, எக்ஸி போன்ற மெத்தட்ஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இப்போ there is a latest boom in this industry. Almost UK la வந்து every infertility centers have acupuncture wing. IVF, IUI treatments வந்து சக்சஸ் ஆகுறதுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கேட்டகரியை வந்து நம்ம அசிஸ்டட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். along with allopathy treatments, அந்த egg retrieval process அண்ட் எக் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்க்கு முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம அக்யூபஞ்சர் செஷன்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ண முடியும். சக்சஸ் ரேட் இதுல ரொம்ப அதிகமாகுது அண்ட் அந்த பேஷண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறையுது. ஸோ நேச்சுரலி அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல வந்து ஒரு 2 out of 10 கேசஸ் வந்து சக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா 8 to 9 out of 10 கேசஸ் பண்ண முடியுது if it is with acupuncture. even in Chennai இப்போ ஃபேமஸ் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாருமே வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டையும் ஒரு சப்போர்ட்டிவ் பேக்கேஜா கொடுக்குறாங்க for past 5 years, 8 years. பட் யூகேல அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இட் வாஸ் வெரி ஃபெமிலியர். மோர் தேன் 15-20 இயர்ஸா வந்து அவங்க இந்த மெத்தட்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. Organs and the blood flow. Kidney stores the essence and influence of the reproduction. Yes, ஜெனட்டிக்கா ஒரு பிரச்சனை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, ஒரு ஹெல்த் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது எல்லாமே கனெக்ட்ஸ் டு கிட்னி. அண்ட் லிவர் இஸ் க்ளோஸ்லி லிங்க் டு தி பிளட். ஸ்பிளீன் மேக்ஸ் தி பிளட். ஸோ இந்த 3 ஆர்கனுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to
ரீப்ரொடக்ஷன். இது வந்து ஆக்சுவல் ரிலேட்டிவிட்டி பிக்சர். யூட்ரஸ் கூட வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி கனெக்ட் ஆகுது, liver, spleen, stomach, heart and kidneys, and penetrating vessel, directing vessel, governing vessel அப்படிங்கிற அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். So uterus and heart. Heart governs the blood, lung governs the vital energy or chi, stomach connected to the uterus via penetrating vessel. Acupuncture treatment to aid conception. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, ஆஃப்டர் மேரேஜ் அவங்க 2-3 இயர்ஸா ட்ரை பண்றாங்க, உங்ககிட்ட அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்காக வரும்போது மினிமம் 3 months ஏர்லியர் அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3rd monthல இருந்து அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். அண்ட் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இஃப் தெர் இஸ் அ பேக் பெயின், இஃப் தெர் இஸ் இர்ரெகுலாரிட்டி, இந்த 3 months ஆஃப் டியூரேஷன்ஸ்ல நம்ம அதுக்கு அக்யூபஞ்சர் மூலமா ஒரு சொல்யூஷன் கொடுத்த பிறகு அவங்க கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப். பிகாஸ் குழந்தையோட ஹெல்த் அண்ட் ஆல்சோ த பிரெக்னென்ட் உமனோட ஹெல்த் வந்து ரொம்ப அஷ்யூர்டா இருக்கும். irregular periods and premenstrual tension அப்படிங்கிறது directly connects with the liver imbalance. So liver தான் நம்ம from the day 1 இதுல ட்ரீட் பண்ணணும். ஸோ ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம்ஸ், PMS அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து லிவர்ல வந்து ஹீட், ஃபயர் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதை நீங்க உங்களோட பல்ஸ் டயக்னோசிஸ் மூலமா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ்ல நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லிவர் ஸ்டோர்ஸ் தி பிளட் and provides blood to the uterus. So a woman suffering from heavy periods or heavy blood loss following her labor is likely to have a liver blood deficiency. So liver blood deficiency can cause liver yolk to rise. So இதனால வந்து headaches and other ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் யாருக்காவது ஹெட்ஏக்ஸ் நோட்டிசபிளா டியூரிங் பீரியட் சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட லிவர் எனர்ஜியை நீங்க கனெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். ஸோ உமன் ஹாவ் சீரீஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் வந்து யூ கேன் கனெக்ட் வித் கிட்னி டெஃபிஷியன்சி. IVF ட்ரீட்மெண்ட்ஸ் போறவங்களுக்கும் இந்த கிட்னி எனர்ஜி நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் எடிமாங்கிறது ஒரு காமன் இண்டிகேஷன் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ காலில் வந்து நீர் வீக்கம் இருக்கு, எடிமா இருக்கு, இந்த கண்டிஷன் வந்து கனெக்ட்ஸ் டு கிட்னி. லிவர் ட்ரீட் ஹெவி ஆர் ஸ்கேண்டி பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருந்தாலும், கன்செப்ஷன் இல்லாம இருந்தாலும் ட்ரீட் லிவர். கன்சீவ் ஆகுறாங்க பட் அவங்களுக்கு மிஸ்கேரேஜஸ் இருக்கு, அந்த பிரெக்னன்சி வந்து கண்டினியூ ஆகலன்னா ட்ரீட் கிட்னி. அண்ட் பிரெக்னன்சில வந்து வாமிட்டிங் அதிகமா இருக்கும்போது இட் இஸ் கனெக்டட் டு தி ஸ்டொமக் மெரிடியன். ஸோ வீக் ஸ்டொமக் எனர்ஜியை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த மார்னிங் சிக்னஸஸ்ல வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் பேஷண்ட் வந்து ஒரு கம்ஃபர்ட்ல இருப்பாங்க. மார்னிங் சிக்னஸ்க்கான அந்த மெடிசின்ஸ் கூட இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தேவைப்படாது. And about menstrual cycle. menstrual cycle பத்தின ஒரு மித் வந்து நம்ம மீட் பண்ற ஒவ்வொரு பேஷண்ட், ஈவன் அக்யூபஞ்சர் பிராக்டிசிங் டாக்டர்ஸ், ஈவன் ஜெனரல் டாக்டர்ஸ்ட கூட நிறைய பேர்கிட்ட வந்து மென்சுரல் சைக்கிள்ல எது நார்மல் அப்படிங்கிற ஒரு குவெஸ்சன் இருக்கு. பிகாஸ் ஃபியூ பீப்புள் சே எனக்கு வந்து ஆன் டேட் வந்துரும் மேம், very regular, I'm very normal in my cycles அப்படின்னு சொல்லுவாங்க. It is not only depend on the date of the period cycle. So அந்த 28 to 32 days இருக்கணும் flow of the period, period timeல இருக்கக்கூடிய pain levels, the comfort zone, mood swings, before periods வரக்கூடிய PMS, இந்த மாதிரி each and every factor connects to the normal period, not only the date. So 4 categories of irregular periods இல்ல period problem நீங்க diagnose பண்ணலாம். One is early periods, that is on date அவங்களுக்கு வரவேண்டிய அந்த noticeable dateக்கு
பிஃபோரா வந்து சைக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஏர்லி பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் ரிசல்ட்ஸ் வித் தி ஸ்ப்ளீன் டெஃபிஷியன்சி. ஸோ ஸ்ப்ளீனை ட்ரீட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் சரியாகுது. லேட் பீரியட்ஸ் 28 to 32 டேஸ்ல இல்ல 40 to 50 டேஸ் ஆகுது, எனக்கு ஒன்ஸ் இன் 2 months இல்ல ஒன்ஸ் இன் 3 months தான் சைக்கிள் இருக்கு அப்படின்னா we need to treat kidney energy. irregular periods, ஒரு மாசம் இருக்கு அப்புறம் எனக்கு ஒரு 3 months இருக்க மாட்டேங்குது, அப்புறம் ஒரு 6 months வருது, கண்டினியூஸா ஃப்ளோ இருக்கு, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா 25 days 30 days இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் நமக்கு பேஷண்ட் ஷேர் பண்ணும்போது we need to treat kidney. ஹெவி பீரியட்ஸ் ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம லிவரை ட்ரீட் பண்ணணும். பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் வெரி நார்மல். பட் அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டாலரபிள் கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கணும். ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது உள்ள அப்படிங்கிறத ஃபீல் பண்றாங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் டாலரபிளா இல்ல, ஒர்க்குக்கு போக முடியல, ஸ்கூல் கோயிங் சைல்டா இருந்தா ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ண முடியல, கண்டிப்பா நான் லீவ் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்னாங்கன்னா தட் இஸ் நாட் நார்மல். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் periods. Again, women's blood is vitality. So பொதுவாவே periods ரெகுலரா வராதவங்களுக்கு ஈவன் இன் அலோபதி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் செக் பண்ணிட்டு அயன், ஃபோலிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி ஃபெரம் பேஸ்ட் காம்பினேஷன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் பிளட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ பிளட் இஸ் தி மெயின் ரீசன் ஃபார் தி irregularity. So as an acupuncture doctor நீங்க liver treat பண்ணும்போது இந்த blood deficiency நம்ம சரி பண்ண முடியும். Here we comes to our subject or our topic, infertility acupuncture. For infertility acupuncture is best. Why? அக்யூபஞ்சரை வந்து நம்ம ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்? ஃபர்டிலிட்டியில வந்து ஃபர்டிலிட்டி அக்யூபஞ்சர்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ண போறோம். பிகாஸ் பொதுவா இன்னைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற கப்புள்ஸ்க்கு காமன்லி பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி நம்ம ரெண்டு கேட்டகரியா இது டிவைட் பண்ண முடியுது. ஃபார் ஃபீமேல்ஸ் மோஸ்ட்லி இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபேக்டர்ஸ், early periods, late periods, irregular periods, இல்லை சம்டைம்ஸ் அவங்க பிளானிங்காக வந்து ஏர்லி அபார்ஷன்ஸ் இந்த மாதிரி மிஸ்கேரேஜஸ் பண்ணி இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க கன்சீவ் ஆகணுன்ற டைம்ல வந்து கன்சீவ் ஆக முடியாது. இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. மேல் இன்ஃபர்டிலிட்டியில வந்து இப்போ வேரியஸ் ரேஞ்சஸ் பார்க்குறோம். ஸ்பெர்ம் கவுண்டிங், மோட்டிலிட்டி, அசூஸ்பெர்மிக் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் ரொம்பவே மாறி இருக்கு. பீப்புள் ஒர்க்ஸ் வித் கம்ப்யூட்டர்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு வந்து பெல்விக் எக்ஸசைசஸ் இருக்கிறது இல்லை. ஆண்களுக்கும் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சயின்டிஃபிக்கா வந்து இந்தியன் கிளைமேட்ல டெனம் ஜீன்ஸ் வேர் பண்ற ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது, ஸ்பெர்ம் கவுண்ட்ல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஷனுக்காக எல்லாருமே வந்து டெனம்ஸ் ஜீன்ஸ் தான் போடுறாங்க இந்த வெயில்ல. அண்ட் உணவு பொருட்கள்ல வந்து ரொம்ப நம்ம அந்த நேச்சுரல் நரிஷ்மெண்ட்ஸ் இருக்கிற உணவுகளை விட்டுட்டு ரொம்பவே வந்து சிந்தட்டிக் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனாலலாம் வந்து பெண்களோட ஆண்களோட ஆரோக்கியம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அக்யூபஞ்சர் மூலமா இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when it comes to women fertility, ஒரு ஃபீமேலுக்கு வந்து fertility issues நம்ம பண்ணும்போது 3 stages-ஆ வந்து அவங்கள பிரிச்சுக்கணும். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது day 5 to day 11, ovulation day 11 to day 15, post ovulation and premenstrual day 15 to day 28. இந்த கால்குலேஷன்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் எவ்ரி பேஷண்ட் உங்ககிட்ட வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக வரும்போது பேசிக்கா நீங்க ஒரு 3 months அவங்களோட அந்த ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணி எந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டாமினேட்டா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி ஒரு 3 ரெகுலர் பீரியட்ஸ் ஆஃப்டர் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்க வரவழைச்ச பிறகு இந்த டெக்னிக்கை அப்ரோச் பண்ணும்போது the success rate is really good. பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சரி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். போஸ்ட் பீரியட் day 5 to day 11. Points to treat: REN 4, DUE 4, UB 20, 21, UB 23, spleen 6.
So REN 4 to tonified kidney, DU4 to do the same, and UB20 and 21 to tonify blood, UB23 to tonify kidney, spleen 6 to nourish blood. Spleen 6, as you know, very, very important acupuncture point. San in Jiao, the Chinese name. So 3 in organs oda junction, that is liver, kidney and spleen. So reproduction related in the moon organs you a single point treat panna mudiyona. Very effective point is spleen 6. At the same time, spleen 6 point la ஒரு important alarm இருக்கு. அதை வந்து நார்மல் டைம்ஸ்ல ஒரு ஃபர்டிலிட்டிக்காக பிளான் பண்ணும்போது ஒரு நேச்சுரலா ஒரு பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தினா இட் ஆல்சோ லீட்ஸ் டு அபார்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். உங்க பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது இட் இஸ் வெரி சேஃப். ஆனா அவங்க கன்சீவ் ஆன பிறகு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓவுலேஷன் டே 11 to day 15. So ஒருத்தரோட பீரியட் டேட்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த டே 5 to day 11 என்ன டேட்ஸ் வருது, உங்களோட செஷன்ஸ் நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ப்ரியரா வந்து பிளான் பண்ணிடுங்க. அண்ட் ஓவுலேஷன் டைம்ல வந்து நாட் ஒன்லி உங்க ட்ரீட்மெண்ட் வித் யோர் ட்ரீட்மெண்ட் நேச்சுரலா ட்ரை பண்ற பேஷண்ட்ஸ் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க வந்து அந்த கப்பலுக்கு அதை ப்ரியரா இன்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களாலையும் ஈஸியா பிளான் பண்ண முடியும். So ovulation time la nama treat panna vendiya point is very simple. REN 3 just to regulate REN channels, kidney 15 to promote circulation of the blood, and again spleen 6 until conception. Ovulation varaikku neenga spleen 6 point பயன்படுத்தலாம். ஓவுலேஷனுக்கு பிறகு அந்த பேஷண்ட் கன்சீவ் ஆன பிறகு நம்ம ஸ்பிளீன் 6 பயன்படுத்தக்கூடாது. போஸ்ட் ஓவுலேஷன் ப்ரீ மென்சுரல் டே 15 டு டே 28 வந்து ஜென்ரலா நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை பிரேக் கொடுத்துடலாம். நீங்க டிராவல் பண்ண வேண்டாம், நீங்க வீட்டில் இருக்க உங்களோட ருட்டீன்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண வேண்டாம். பிகாஸ் எவ்ரி மந்த் நீங்க இதை அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அந்த மந்தே அந்த பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி ஹை. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, மென்டலி அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க எவ்ரி பீரியட்ஸ் ஆஃப்டர் ஓவுலேஷன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம லிவர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் லிவர் 8 லிவர் டானிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஃபார்மேட். ஒரு பீரியட் டைம்ல ஆஃப்டர் பீரியட், மிட் சைக்கிள் அண்ட் பிஃபோர் பீரியட் வந்து ஒரு பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்கும். மென்சஸ் போஸ்ட் மென்சுரல் ஃபேஸ்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஃபாலிகுலர் ஃபேஸ், அது ஆக்சுவலி ஓவுலேஷன் அண்ட் ப்ரீ மென்சுரல் ஃபேஸ். பிளட் மூவிங், பிளட் இன் எம்டி அண்ட் பிளட் இன் ஃபில் அப் வித் டைரக்டிங் அண்ட் பெனட்ரேட்டிங் வெசல்ஸ். Yawn rises and also liver energy rises. Natural family planning. The awareness of female cycle. Generally வந்து ஒரு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நேச்சுரல் ஃபேமிலி சைக்கிள் அப்படிங்கிறது பாசிபிள். பிகாஸ் டியூரிங் இந்த ஓவுலேஷன் டேட்ஸ் மாத்திரம் அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பேபிக்கு அப்புறம் ஆஃப்டர் அ பேபி எனக்கு ஒரு 2 years 3 years பிரேக் வேணும் செகண்ட் பேபி கன்செப்ஷனுக்கு, இல்லை ஆஃப்டர் 2 babies நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணிக்காமே நான் வந்து லைஃப் டைம் மெனோபாஸ் வரைக்கும் வந்து நான் ஃபேமிலி பிளானிங் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா சேம் அக்யூபஞ்சர் மெத்தட் இஸ் வெரி சேஃப். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அவங்களோட பகிர்ந்துக்கணும். அக்யூபஞ்சர் டாக்டரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மாசே தூங் அப்படிங்கிறவர் ரொம்பவே ஒரு பரிச்சயமான ஒருத்தரா இருப்பாரு. பிகாஸ் இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் சைனா அண்ட் அவர் தான் வந்து அக்யூபஞ்சர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு சைனால அக்யூபஞ்சரை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்தவர். ஸோ 1950களில் வந்து அவர் ஒரு கொள்ளை நோயை தடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணாரு. அவர் ஒரு சில சட்டங்கள் கூட வச்சிருந்தாரு. அதாவது சைனால வந்து
ஒரு எலோபதி டாக்டர் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூபஞ்சர், அவங்களோட கன்வென்ஷனல் ஹெர்ப்ஸ் போன்ற பல நேச்சுரல் விஷயங்களை வந்து அந்த டாக்டர் ட்ரெயின் ஆனா மட்டும்தான் அவங்க வந்து என்னோட நாட்டுல வந்து அலோபதி பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் வச்சிருந்தாரு. அவர் வந்து பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காக வச்சிருந்த ஒரு முக்கியமான ஒரு லா என்னன்னா, அந்த நாட்டுல வந்து அபார்ஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிஸ்க்கு வந்து அப்போ தடை விதிச்சிருந்தாரு. அக்யூபஞ்சர் மெத்தட் மூலமா மட்டும்தான் வந்து பெண்களுக்கு ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆஃப்டர் 1 டெலிவரிக்கு அப்புறம் 2nd டெலிவரிக்கும் இடைப்பட்ட கேப்ல. பிகாஸ் எப்போ அவங்க திரும்ப கன்சீவ் ஆகணும்னு நினைச்சாலும் இந்த பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பண்றது அவங்க நிறுத்திட்டு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டு திரும்ப அவங்க கன்சீவ் ஆக முடியும். அவங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். பிகாஸ் இன்னைக்கு பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிற ஒரு லேடிக்கு வந்து டெஃபினட்டா வெயிட் கெயின் இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்தவங்களுக்கு கன்சீவ் ஆகும் போது இன்ஃபர்டிலிட்டி வருது. அண்ட் லூப்ஸ் மாதிரி மெத்தட்ஸ் பயன்படுத்துறவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பெர்மனன்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறவங்களுக்கு கூட லைஃப் டைம்ல வந்து பேக் பெயின் அண்ட் அதர் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங்க்கும் இந்த அக்யூபஞ்சர் சிஸ்டமை நீங்க சப்போர்ட்டிவா யூஸ் பண்ணலாம். அபவுட் மேல் ஃபர்டிலிட்டி அண்ட் மேல் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஃபீமேலோட நேச்சுரல் சைக்கிள்க்கு ஃபாலோ பண்றதும் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. Because when it comes to fertility, it connects with male and female. So in the sperm pathina knowledge வந்து ரொம்பவே important. Because ஒரு particular healthy sperm ஆல வந்து up to 5 days ஹெல்தியா வந்து ஒரு யூட்ரஸ்ல சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த டேட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பிரெக்னன்சிக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்றோம். அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலி பிளானிங்க்கு பிளான் பண்ணும்போது அதோட ரிவர்ஸ்ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ஃபர்டிலிட்டி சான்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய டேட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். So we are okay sir, I'll check. Now it's okay? Fine. So the next thing is nutrition in pregnancy. It is very very important. So ஒரு pregnant woman உடனே இது சாப்பிடு அது சாப்பிடு, பால் சாப்பிடு, பால்ல குங்குமப்பூ சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு. ஸோ thousands of recommendations வருது. இன்ஃபேக்ட் பெண்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பிரெக்னன்சில ரொம்பவே வெயிட் கெயின் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் சைல்ட் பர்த் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியல. கிளினிக்கலி வந்து இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பேஷன்ஸ் ஆஃப்டர் 1 டெலிவரி 2 டெலிவரி வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியதே இல்லை டியூரிங் பிரெக்னன்சி. குவாலிட்டியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கு. பிகாஸ் நீங்க எக்ஸஸா சாப்பிடுறது எக்ஸசிவ் வெயிட், எக்ஸசிவ் அடிபோஸ் டிஷ்யூ தான் நமக்கு டெபாசிட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் டெலிவரி அதை கம்மி பண்றது கஷ்டப்படுறீங்க. நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை நியூட்ரிஷியஸா சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட் கெயினும் இருக்கிறது இல்லை. அண்ட் உங்க குழந்தைக்கு தேவைப்படுற அந்த நியூட்ரிஷன் வேல்யூவும் ஃபீட்டஸ்க்கு கிடைச்சிடுது. ஸோ சைல்டோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு மதர் ஃபீடிங் பண்றது, உங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது இல்ல. So we are what we eat. So நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றது ரொம்பவே கால்குலேட் பண்ணி சாப்பிடணும், கேர்ஃபுல்லா சாப்பிடணும். பிகாஸ் நம்ம சாப்பிடும் போது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும் போது அகெயின் உங்களுக்கு அதுல வந்து நியூட்ரிஷன் குவாலிட்டி ஃபுட்ஸ் வந்து உள்ள போறது இல்லை. ஸோ அதுல வந்து நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். The next chapter is infertility and reasons for infertility. இந்த infertility எதனால வந்து அதிகமா இருக்கு? First வந்து infertility அப்படின்னா என்ன? So average-ஆ ஒரு கப்பல் ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணல, அவங்க நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருக்காங்க. பட் ஈவன் தென் 6 months to 1 year அவங்க கன்சீவ் ஆகல, 2nd இயரும் அவங்க கன்சீவ் ஆகல அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்த முடியும். பிகாஸ் ஒரு சில கப்பல்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம்.
ஸோ அப்போ வந்து கல்யாணம் ஆயிட்டு 3 இயர்ஸ் ஆகுது 4 இயர்ஸ் ஆகுதுங்கிற கால்குலேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஜென்ரலி அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகும் அவங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா மட்டும் நம்ம அதை இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது நோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த உமனுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பிசிஓசி, ஓஎஸ் இல்லை பிசிஓடி மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அண்ட் யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் கண்டிஷன்ஸ், அவங்களோட மோட்டிலிட்டி, கவுண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம்ல ஏதாவது நோன் ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் அவங்க கம்ஸ் அண்டர் இன்ஃபர்டிலிட்டி கேட்டகரி. ஸோ ஆவரேஜா வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டால 1 in 6 couples நேச்சுரலா ட்ரை பண்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற இஷ்யூ இருக்கு. ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கான காசஸ் அக்கார்டிங் டு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் இந்த டைப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் டுடே வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல உணவுகள்ல கூட இருக்கக்கூடிய இந்த ஹெர்பிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் பாதிக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறதுக்கு காரணம் என்னன்னா நேச்சுரலான ஃபுட்ல இருக்க வேண்டிய அந்த நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்காதது. அண்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் ப்ரீநேட்டல் ஹெல்த் வந்து முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே வந்து when it comes to இந்த இன்ஃபர்டிலிட்டி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஃபேமிலியில வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆயிடும். ஸோ when you start acupuncture, முதல்ல அவங்களுக்கு டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கான acupuncture பாயிண்ட்ஸ் பயன்படுத்தின பிறகுதான் நம்மளோட மெயின் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். அண்ட் எக்ஸசைஸ் டு கீப் ஃபிட் ஹெல்தி. ஜென்ரலா வந்து ஒரு இந்த பிளான் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறது மேஜர் அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மெத்தட்ல வந்து போஸ்ட் பீரியட் ஓவுலேஷன்ங்கிற இந்த கால்குலேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் சார்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். திஸ் ஃபீட்டஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் என்ன பண்ணணும், ஒரு நரிஷ்மெண்ட் டு த ஃபீட்டஸ்க்கு வந்து ஒரு மதர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர், செகண்ட் ட்ரிமெஸ்டர், தேர்ட் ட்ரிமெஸ்டர்ல என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டு ஷுட் ஈட் நரிஷிங் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் குக்டு ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். செகண்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையிங் பஞ்சன்ட் விஷயங்கள், அவாய்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசிவ் பிசிக்கல் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ணணும். தேர்ட் மந்த்ல வந்து இந்த ஃபீட்டஸ் வந்து பாடியோட ஷேப் எடுத்துக்கிறதுனால இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மதர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஒரு பிசிக்கலா வந்து 2 வீலர்ல டிராவல் பண்றதோ இல்லை ரொம்ப ஒரு டிடியஸான எக்ஸசைசஸ் பண்றதோ ரொம்ப வந்து தவறுன்னு சொல்றாங்க. 3 months வரைக்கும் அந்த குழந்தை வந்து ரொம்பவே சாஃப்டா ஒரு ஜெல்லி ஃபார்மேஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சான்சஸ் ஆஃப் ஈஸி அபார்ஷன்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 4th monthல இருந்து வந்து ரைஸ், ஃபிஷ் மாதிரியான நல்ல உணவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் குழந்தைக்கான அந்த growthக்கு. 5th monthல வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் தூங்குறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து தன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையான நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டான ட்ரெஸ் க்ளோத்ஸ் போட்டுட்டு அவங்க ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறது வெரி வெரி அட்வைசபிள். இந்த 6th monthங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லங்ஸ் அண்ட் அதனோட சினியூஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டியூரேஷன்ல வந்து உமன் ஷுட் டேக் வெரி லைட் எக்ஸசைசஸ் அண்ட் அவுட்டோர்ல வந்து ஒரு மைல்டு வாக் மாதிரி பண்றதுக்கான ஒரு அப்ரோப்ரியேட்டான டைம். 7th month வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபுட்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். பிகாஸ் ஃபீட்டஸ்க்கு வந்து போன் அண்ட் டீத் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுற ஒரு மந்த். ஸோ இதுல வந்து அந்த கால்சியம் அண்ட் அதர் கண்டென்ட் வந்து நம்ம ஃபுட்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். 8th monthல வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் அப்செட்ஸ், ஏன்னா சான்சஸ் ஆஃப் இந்த டைம்ல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பொதுவான ஒரு பாடி ரொம்ப டெண்டர் ஆயிரும், ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும். ஸோ ஈஸியான விஷயங்களுக்கு வந்து அப்செட் ஆகுறது, கோபப்படுறது இருக்கும். அதனாலதான் ரொம்பவே ஒரு கம்ஃபர்டான மென்டல் என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஒரு கம்ஃபர்டான பீப்புளோட இந்த டைம்ல இருக்கணும். அதனால
அதனால தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவலுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இந்த 7th மந்த்க்கு அப்புறம் 8th மந்த்க்கு அப்புறம். பிகாஸ் அம்மா வீட்டுல ஒரு பெட்டர் அட்மாஸ்பியர் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால. 9th மந்த்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஃபுட்ஸ் வந்து இந்த டைம்ல அவாய்ட் எடுத்துக்கலாம் மதர். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து லூஸான கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப டேம்பான ஒரு ஹவுஸ்ல வந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். And during the 10th month, the mother should concentrate more நீங்க rent 6-point location தான் வந்து exact location. So அந்த இடத்துல வந்து மதர் டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து மெடிடேட்டிவா இருக்கும்போது that actually stimulate the normal delivery. So குழந்தைக்கு அந்த தேவையான growth கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த பேபி ஃபுல் டேர்ம் ஆன பிறகு நார்மல் டெலிவரிக்கும் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இன்டியூஸ் பண்ணும். ஸோ ரீசெண்டான ஒரு ரிசர்ச்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் 50 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ்வலா சாப்பிடுற உணவுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா போதும். தட் இஸ் நாட் ஈவன் ஒரு 1 ஃபுல் ஆப்பிள். ஸோ நீங்க பொதுவா சாப்பிடுற உணவு பழக்கத்தையே ஆரோக்கியமா மாத்திக்கணுமே தவிர அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் மேல் ஃபர்டிலிட்டிக்கு நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான டயட்டிங் சப்போர்ட் பண்ணலாம் டு இன்க்ரீஸ் தி ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, டு டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்பெர்ம் டேமேஜ் அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவைலபிள் ஃபுட்ஸ் as you know lots of fruits has vitamin C. So papaya, guavas, spinach, கீரை வகைகள், kiwi, cauliflower, cabbage, grape, orange, lemon, tomatoes and peas எடுத்துக்கலாம். Vitamin E is very much important. Deficiency of this vitamin can cause damage to the reproductive tissues. So இன்னைக்கு வந்து நிறைய pregnant womenஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கன்செப்ஷன் யூட்ரஸ் ரொம்ப வீக் ஆயிடுது. ஸோ சான்சஸ் ஆஃப் ப்ரீடம் பேபி அதிகமா இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா விட்டமின் இ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் ஸ்பினாச், வால்நட், சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட்ஸ், அவகாடோஸ், சீ ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ண முடிஞ்சா ஃபிஷ் அண்ட் பம்ப்கின்ஸ் வந்து இதுக்கான ஒரு பெரிய சொல்யூஷன். பிகாஸ் மோஸ்ட்லி இந்த சீட்ஸ்ல வந்து இந்த கண்டென்ட் அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஜிங்க் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஜிங்க் வந்து ஒரு ஹெல்தி ஸ்பெர்மோட அவுட்டர் லேயர் அண்ட் டெய்ல் வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லேட் செக்ஷுவல் மெச்சுரேஷன், ஸ்மால் செக்ஸ் ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், இன்ஃபர்டிலிட்டி மாதிரியான விஷயங்களுக்கு ஜிங்க் இஸ் நெசசரி. ஜிங்க் வந்து ஹை கான்சென்ட்ரேஷன்ல வந்து அவங்க மேல் செக்ஸ் கிளான்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தி ஆர் நார்மல் ஹெல்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ அவைலபிள் ஃபுட்ஸ் oyster, crab, lobster, wheat, spinach, pumpkin seed, sunflower seed, walnut, chocolates, mushroom. And manganese is very, very important for the high sperm count. So manganese oda availability வந்து spinach, almond, cashew nut, peanuts, fish, beans, barley, rice, wheat, oats, avocados, bananas, raisins, chocolates, dark chocolates actually. Potassium to increase the sperm motility. So the trace of element, amino acids, beans, spinach, potatoes, sweet potatoes, bananas, and then selenium, walnuts, fish, wheat breads, sunflower seed, beef, chicken, turkey, mushroom, barley, oatmeal, brown rice, almonds, avocados, banana, cashew nuts. So female fertility. Nutritional deficiencies have been found in the vast majority of
women suffering from both unexplained infertility and known physical problems such as blocked fallopian tubes and amenorrhea. லாங் டைமா வந்து வீட்டில் இல்லாமல் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஹாஸ்டல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா பீரியட்ஸ் வரும். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களோட இந்த லாங் டேர்ம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ பிஃபோர் மேரேஜ் அவங்க மேரேஜ்க்கு பிளான் பண்ணும்போது, பிஃபோர் பேபி பிளான் பண்ணும்போது அவங்க இந்த நியூட்ரிஷியஸா சாப்பிட்டு அவங்களோட பிசிக்கல் கான்ஸ்டியூஷனை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ மதர்ஸ் ஒரு கேவ் பர்த் டு கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இந்த ஆட்டிசம், ADHD, ASD and CP children, cerebral palsy, mentally retardation, இந்த மாதிரியான கன்ஜெனிட்டல் குழந்தைகளுக்கு பிறவி கோளாறுகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 காமன் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 10 குழந்தைகள் பிறந்து அதுல 3ல இருந்து 4 குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு மதரோட மேக்னீஸோட குறைபாடு வந்து இந்த மாதிரியான ஒரு கன்ஜெனிட்டல் டிசார்டருக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த ஃபாலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனோம்னா இம்மீடியட்டா ஒரு கேர்ளுக்கு, ஒரு மதர் டு பி, ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்டா ஃபாலிக் ஆசிட் இருக்கு. இது வை அப்படிங்கிற ரீசன் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால இந்த ஃபாலிக் ஆசிட்ஸ் அவங்க சரியா கன்சியூம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுவான உணவு வகைகள்ல நேச்சுரலா அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்ம பழங்கள், காய்கறிகள், இந்த விஷயங்கள் ரொம்ப நேரம் வெயில்ல இருந்தா அந்த சன் லைட்டால வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ அதன் பிறகு நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் இதை நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டா சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். எல்லா பிரெக்னென்ட் உமனுக்கும் இதை காமனா கொடுக்கறதுக்கு இந்த ரிசர்ச்சர்ஸ் தான் காரணம். இந்த ஸ்பைனா பிஃபிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட், இது ஒரு பர்த் டிஃபெக்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்கு folic acid deficiency இருந்தா. acupuncture treatment while pregnant and நிறைய acupuncture doctors நான் மீட் பண்ணும்போது கான்ஃபரன்ஸ்ல நம்மளோட acupuncture students, இன்ஃபேக்ட் ஹை பிராக்டிசிங் டாக்டர்ஸ் கூட வந்து பிரெக்னென்ட் உமனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஜென்ரலி அவாய்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் பிரெக்னென்ட் உமனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது ஒரு மித் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் நாட் சேஃப். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடலாம், இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட்னால ஏதாவது ஹார்ம் ஆகலாம் அப்படின்னு. ஸோ மெனி ப்ராக்டிஷனர்ஸ் ஆர் நர்வஸ் அபவுட் ட்ரீட்டிங் பிரெக்னென்ட் உமன் பிகாஸ் தே லேக் a full understanding of pregnancy and fear of harming the baby. Precautions points not to treated. எந்த பாயிண்ட்ஸ் ட்ரீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம இந்த டேஞ்சரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியும். Points to avoid at all times during pregnancy. பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றவங்களோட ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு நீங்க இந்த பாயிண்ட்ஸை அவங்க கன்சீவ் ஆன பிறகு நீங்க பயன்படுத்த முடியாது. நம்பர் 1 is LI4 and spleen 6. இந்த 2 பாயிண்ட்டுமே ஸ்ட்ராங் ஸ்டிமுலேஷன் இருக்கிறதுனால ஏர்லியா நம்ம இந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தும் போது இட் மே அபார்ட் த பேபி. அதே நீங்க 9th மந்த்துக்கு பிறகு ஒரு டாக்டர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு, நான் நார்மல் டெலிவரிக்காக பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுவேன்னு. ஸோ ஒரு லேபர் வார்டில் அட்மிட் ஆன ஒரு பெண்ணுக்கு இந்த LI4, ஸ்பிளீன் 6, UB67 போன்ற பாயிண்ட் வந்து நார்மல் டெலிவரிய லேபரை இன்டியூஸ் பண்ணி அந்த டெலிவரி நார்மலாக பயன்படுத்தும். ஆனா 6th மந்த்லயோ 5th மந்த்லயோ 4th மந்த்லயோ நம்ம இதை பயன்படுத்தும் போது அந்த பேபி அபார்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம 100% பயன்படுத்தவே கூடாது. அண்ட் செகண்ட் வந்து GB21. ஏன்னா ஏதாவது ஷோல்டர் பெயின் இருக்குன்னு ஒரு பிரெக்னென்ட் லேடி உங்ககிட்ட சொன்னா யூஸ்வலா நீங்க வந்து கிளினிக்கல் அக்யூபஞ்சர்ல GB21 யூஸ் பண்றதுனால GB21 போடக்கூடாது. பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால இட் மே ஆல்சோ ஹார்ம் த பேபி. பிளாடர் 31 and 32 அப்படிங்கிறது வெரி குட் ஃபார் இண்டக்ஷன். பிளாடர் 67 அப்படிங்கிறது மார்க்ஸா காமிக்கும் போதே பிரீச் பொசிஷனோட பேபியை மாத்தும். ஸோ லேபர் வார்ட்ல ஒரு பெண் வந்து டெலிவரிக்கு, நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணும்போது மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் அப்டோமென்ல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நீடல் பண்ண வேண்டாம். ரொம்ப க்ரூஷியல் கேர் நம்ம கொடுக்க வேண்டியது, கிரேட் கேர் பிட்வீன் 32 and 34 வீக்ஸ்ல.
ஸோ நம்ம அக்யூபஞ்சர் ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ்ல வந்து சிவியர் மார்னிங் சிக்னஸ், profuse bleeding, severe abdominal pain, urinary tract infection, epilepsy இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள ட்ரீட் பண்ணணும். 12 to 28ல வந்து bleeding and skin itchingக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 28 and 40ல frontal headaches, intolerance of bright lights, ankle and foot edema. So edema அந்த கிட்னி வந்து கனெக்ட் ஆகிற டைம் அது ஆக்சுவலி. Acupuncture points during pregnancy generally include என்னென்ன பாயிண்ட்ல அப்போ நம்ம சேஃபா யூஸ் பண்ணலாம். பேக் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம பிளாடர் 20, 23 and டியூ 4 பயன்படுத்தலாம். ஈவன் மார்க்ஸா காமிக்கலாம், அக்யூ ப்ரெஷர் கொடுக்கலாம், ஆர் நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம். எடிமா இருக்கு அப்படின்னா யூபி 23 and டியூ 14 டியூ 4 யூஸ் பண்ணலாம். growth deficiency இருக்கு, சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர் ஸ்கேனிங் பார்த்துட்டு குழந்தைக்கு growth சரியில்லை அப்படின்னு உங்ககிட்ட வந்து இன்டிமேட் பண்ணாங்கன்னா நீங்க ஸ்டொமக் 36 ஆட் ஆன் பண்ணலாம். அண்ட் கிட்னி நரிஷ் பண்றதுக்கு வந்து கிட்னி 6 யூஸ் பண்ணலாம். லிவருக்கு லிவர் 8. பிளட் டெஃபிஷியன்சி இருக்கு, ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ஆர் வெரி லோ அப்படின்னா நீங்க யூபி 17 யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் safe points. And weight gain during pregnancy. Average weight gain வந்து 12 to 14 kgs இருக்கலாம் comfortably. First 20 weeksல வந்து 3 to 4 kgs and then 0.5 kg a week until term. A sudden gain or weight or loss of the weight be a sign of eclampsia or some other complication. So அதை நம்ம இமீடியட்டா வந்து டாக்டர்கிட்ட நம்மளோட கைனிக் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஃபெயிலியர் டு கெயின் வெயிட் வந்து ஆல்சோ ரிட்டார்டட் தி ஃபீட்டல் growth. So weight increase ஆகலனாலும் அது ப்ராப்ளம். So points for immunity during pregnancy. Stomach 36 and due 14 very very safe. Because during pregnancy அவங்களுக்கு ஒரு காமன் கோல்ட், ஃபீவர் அண்ட் அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பாயிண்ட்ஸ் டு ட்ரீட், எஸ்பெஷலி இந்த நாசியா அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் சிக்னஸ் இருக்கு, இல்ல ப்ரீ பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்குன்னா பெரிகார்டியம் 6 ஹெல்ப்ஸ் அண்ட் ஸ்டொமக் 36 REN 10. General sickness வந்து P6 to avoid to stop vomiting to pacify the stomach, GB34 to move the stagnant liver energy, REN 12 to help the stomach chi, stomach 36 to 25, due 20 to 25 and REN 14, due 14 to nourish the heart chi. Acupuncture points during first trimester. ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர்ல அலோ பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் சிக்னஸ்க்கு P6, ஸ்டொமக் 36, CV12, CV10, CV14, stomach 19 and kidney 21. Stomach 21 with stomach 44, stomach 34, stomach 40, spleen 4 on right side, P6 on left side. Stomach and spleen deficiency, bladder 20-21, P6, stomach 36, REN 12, P6 and spleen 4. Second trimester. In the point charts, நீங்க note பண்ணிக்கோங்க. REN 12 for heartburn 14, stomach 44, 45, LI 11, liver 5 and liver 8 for varicose veins, spleen 5, due 20 and liver 3. Bowel problems, bladder 17, stomach 36, liver 8, GB 34, UB 23, kidney 3 and 6. Hemorrhoids, liver 11, spleen 10, liver 2, bladder 17. Acute backache and sciatica, bladder 28, 36, 54, GB 30, 34. Chronic backache, bladder 23 and kidney 4. Pubis pain, liver 3 and Archie points on the pubic bone, REN 2. Here Archie points use பண்றோம்னா pubic bone areaல வந்து random pain அந்த patients உங்ககிட்ட indicate பண்றாங்க அப்படின்னா
யூ கேன் யூஸ் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு எங்க பெயின் இண்டிகேட் பண்றாங்களோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணலாம். Third trimester. For anemia, bladder 17, 15, 18, liver 8, cramps, liver 8, insomnia, stomach 36, bladder 20, 15, 23, heart 7, abdominal pain 17, 20, pericardium 6, liver 3, vein 12, stomach 36, edema and carpal tunnel syndrome, spleen 3, stomach 36, P5 and stomach 36. Anxiety, liver 2, stomach 40 and 8. Baby not growing, bladder 17, 20, 23. Premature labor, bladder 17, 20, 23, kidney 6, GB 41 and triple worm of 5. Abnormal position, bladder 67 and heart 7. Preparation for labor. Not only okay, yeah. Yeah. Preparation for labor. Acupuncture points to use in preparation for labor includes blood and Chi deficiency, that is UB17 and stomach 36, kidney deficiency, bladder 23, stomach and spleen Chi deficiency, bladder 17 and 20, induction of labor, bladder 31, 32, LI4, spleen 6 or liver 3. Plus uterus and bladder ear points. If you people knows auricular acupuncture and auricular acupuncture ear points நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூட்ரஸ்க்கும் பிளாடருக்கும் ear auricular points நீங்க add on பண்ணலாம். Preparation for labor, because இப்போ வீட்ல இருந்து அந்த லேடி போய் அட்மிட் ஆறாங்க இல்ல ஒரு 3 days prior அப்சர்வேஷன்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னா இயர்ல வந்து நீங்க ஆரிகுலர் பாயிண்ட்ஸ்ல கூட அந்த ஸ்மால் டைனி ஆரிகுலர் நீடில் ஸ்டிக் ஆன் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ரியலா ஹெல்ப் பண்ணுது டியூரிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லேபர்ஸ்ல. அக்யூபஞ்சர் நாட் ஒன்லி ஹெல்ப்ஸ் நம்ம ஒரு பேபிக்கு பிளான் பண்ணும்போது டியூரிங் பிரெக்னன்சி இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஆல்சோ acupuncture plays a vital role. Historically, like all branches of acupuncture, because நீங்க acupuncture அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரீட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு 5,000 years 10,000 years of history இருக்கு. எவிடென்ட்டா வந்து இது அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி கேவ்ல மனிதனோட மிருகங்களோட எலும்புகளை பயன்படுத்தி ஒரு பெரிய பாறை போன்ற கல்லை பயன்படுத்தி பெரிய பெரிய நீடல்ஸை பயன்படுத்திலாம் அக்யூபஞ்சர் பண்ணாங்கிற ஹிஸ்டரி நமக்கு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மாடர்ன் ப்ராப்ளம்க்கு கூட அக்குபஞ்சர் மருத்துவ முறையில வந்து ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இந்த கைனகாலஜி அண்ட் இந்த ஃபீல்டு, அதாவது இந்த சைல்ட் பர்த் பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஃபீல்டுல கூட அக்யூபஞ்சருக்கு ஒரு பெரிய ட்ரெடிஷன் அண்ட் லாங் ஹிஸ்டரி இருக்கு ஆக்சுவலி. So, you know, gynecology is a very, very important division even in allopathy, in any science, because it treats the female reproductive system. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுடைய ஆரோக்கியம், இந்த menstrual problems and அதை தொடர்ந்து இந்த 2 குழந்தைக்கு பிறகு அவங்களுடைய லைஃப் அண்ட் ஆல்சோ மெனோபாஸ் டைம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இன்னைக்கு அக்யூபஞ்சர் ஹாஸ் தி மாடர்ன் சொல்யூஷன்.
ரொம்ப earliest ரெக்கார்ட் இந்த கைனகாலஜிக்கல் பிரச்சனைகளுக்கு அக்யூபஞ்சர் பயன்படுத்தினது அப்படிங்கிறது ஷாங் டெனசிட்டியில இருந்து இருக்கு. ஸோ இட்ஸ் ஃப்ரம் 1500 to 1000 பிசி ஏன்ஷியன்ட் சைனால வந்து earliest ரெக்கார்ட் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஹிஸ்டாரிக்கலா. எவிடென்டா பாத்தீங்கன்னா ஒரு டொட்டாய் ஷெல்ல ஒரு போன்ல வந்து சைல்டு பர்த்க்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வச்சிருந்திருக்காங்க. புக்ஸ் அண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ எம்பரர்ஸ் கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசின். ஸோ as you know, ஹியூங்பி இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்யூபஞ்சர் அண்ட் அவர் நெய்ஜிங் அப்படிங்கிற புத்தகம் மூலமா அக்யூபஞ்சருக்கு முதல் புத்தகம் கொடுத்தாரு. அவருடைய அரசவை மருத்துவர் சீபோவும் அவரும் பேசும் வகையில கான்வர்சேஷன் மெத்தட்ல ஆனதுதான் இந்த நெய்ஜிங் புத்தகம். அந்த நெய்ஜிங் புத்தகத்துல இருந்து ஒரு பெரிய பிரிவா, அதாவது இந்த கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ்க்கு ட்ரீட் பண்றத மட்டுமே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி அதன் பிறகு பல புத்தகங்கள் அண்ட் பிஹெச்டி டாக்டர்ஸ் வந்து அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எவிடன்சஸ் த பல்ஸ் கிளாசிக். ஸோ பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு சின்ஸ் 1949 அக்யூபஞ்சர் அண்ட் அலோபதி அப்படிங்கிறது காம்பினேஷனா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வி ஹாவ் ரீசன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் 50-70 இயர்ஸ். இப்போ ஈவன் இன் எக்டோபிக் பிரெக்னன்சி சர்ஜரி தான் அவசியம் அப்படின்ற ஒரு, as you know, எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிறது வந்து டியூப் பிரெக்னன்சி. ஒரு குழந்தை வந்து யூட்ரஸ்ல போய் ஃபார்ம் ஆகாம அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப் லெவல்லே ஃபார்ம் ஆகும்போது ஒரே சான்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த சைட் ஃபெலோப்பியன் டியூபோட ஆப்ரேஷன்ல வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணலன்னா அந்த பெண்ணோட உயிர்க்கே அது வந்து ஆபத்து. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸ். பட் அக்யூபஞ்சர் பயன்படுத்தி ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சியை வந்து நார்மல் பிரெக்னன்சியா மாற்ற முடியும். அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து மூவ் ஆகி யூட்ரஸ்ல வந்து திரும்ப அங்கிருந்து அந்த growth வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு பல கேசஸ் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரம் 1949. So according to me, acupuncture and pregnancy is very helpful. Handful of patients நீங்க எடுத்து பார்க்கும்போது you get more and more of knowledge. More research into use of acupuncture and pregnancy வந்து இன்னைக்கும் தேவை. பிகாஸ் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் இல்ல பிரெக்னெண்டா இருந்தா நான் ட்ரீட் பண்ண மாட்டேன், இல்ல அக்யூபஞ்சர்னா நான் பேக் பெயினுக்கு பண்ணுவேன் பட் எனக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு பண்ண தெரியாது, இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இவென்ச்சுவலி ஒவ்வொரு மேட்டர்னிட்டி யூனிட்லயுமே வந்து ஒரு அக்யூபஞ்சர் கிளினிக் இருந்தா அந்த பெண்கள் அந்த குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்கு வந்து அக்யூபஞ்சர் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. அண்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற பலரும் அதை சொல்றாங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா நிச்சயமா நமக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வரும். முதல்ல உங்க ஃபேமிலியில யாராவது பிரெக்னெண்டா இருக்கும்போது நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள். பிகாஸ் இவ்வளோ நாலேஜ் நமக்கு தேவை when we handle a infertility or a pregnant woman. So general disclaimer, knowledge and best practice in this field are constantly changing. As new research and experiences broaden, our knowledge changes in practice, treatment and drug therapy may become necessary or appropriate. It is the responsibility of the practitioner, relying on their own experiences and knowledge of the patient, to make diagnosis, to determine dosages and the best treatment for each individual patient, and to take all appropriate safety precautions. எந்த பாயிண்ட் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னமோ அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் சார் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற இந்த டாபிக் சூஸ் பண்ண உடனே இட் இஸ் மை ஓன் டாபிக், இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் வந்து ஃப்ரம் அ மெடிக்கல் ஃபேமிலி, என்னை பத்தி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. என்னோட ஃபாதர் அக்யூபஞ்சர் ஃபீல்ட்ல இருக்காரு, என்னோட கிராண்ட் ஃபாதர் டாக்டர். எங்க ஃபேமிலியில வந்து ஒரு 15 to 20 அக்யூபஞ்சர் டாக்டர், நாட் ஒன்லி அக்யூபஞ்சர், அலோபதி, கார்டியாலஜிஸ்ட், டென்டிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு அக்யூபஞ்சர் நம்ம ஃபேமிலியில என்னோட ஃபாதர் தான் அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த ஹோமியோபதி சித்தா ப்ராக்டிஸ் பண்ண டைம்லேயே வந்து நான் இந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்து எங்க ஃபேமிலியில ட்ரீட் பண்ணி கியூர் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கேன். அண்ட் வென் ஐ ஸ்டார்ட் மை அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ், நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்
அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி. ஒரு 12 இயர்ஸ் குழந்தை இல்லாம இருந்த ஒரு கப்பலுக்கு வந்து அவங்க கன்சீவ் ஆனாங்க நான் கொடுத்த பேசிக் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்தது. பட் ஐ டுக் மை ஓன் டைம் ஆஃப்டர் வெரி வெரி ஒரு ஃபார்ம் ஆஃப் R&D ரிசர்ச். இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். இட் இஸ் வெரி சேஃப். எந்த பாயிண்ட் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னமோ அதை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 வந்து மேஜர் கல்பிரிட். உங்களுக்கே தெரியாம நீங்க பல பேஷண்ட்டுக்கான அபோர்ஷனுக்கு வந்து காரணமா இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் பாயிண்ட். ஏன்னா நம்ம பேசிக் அக்யூபஞ்சர் கிளாஸ்ல வந்து LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 படிக்கிறதுனால அது நம்ம நார்மல் பாயிண்ட் நினைக்கிறோம். இட் இஸ் நாட் சோ. இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். ஸ்ட்ராங் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய புள்ளிகள், அதை பயன்படுத்தாதீங்க. அண்ட் ரொம்ப சேஃபான பிரெக்னென்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. பிகாஸ் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு எனக்கு ஆக்சுவலா. இங்கிலாந்துல வந்து அக்யூபஞ்சரை வந்து ஒரு பேசிக்கா கத்துக்கிட்ட ஒரு பிராக்டிஷனர், இஸ் நாட் அ பிராக்டிஷனர், அவர் வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்சுவலா. ஒரு ஹாபிக்காக அவர் அக்யூபஞ்சர் கத்துக்கிட்டாரு. இந்த கதை மட்டும் நான் உங்களோட இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட், இந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணணும். அவர் வந்து அக்யூபஞ்சர் வந்து ஒரு பேசிக் ஐடியாக்காக போய் கத்துக்கிட்டாரு. பிகாஸ் இன்னைக்கு இந்தியாவில வந்து அக்யூபஞ்சருக்கு எப்படி ஒரு காமன் ஸ்கூல், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஃபார்ம் சிலபஸ் இல்லையோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ அவர் வந்து ஒரு செமினார் பேட்டர்ன்ல ஒரு 1 வீக் ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு அவர் அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகும்போது எவ்ரி டைம் அவர் வந்து அவங்களுக்கு ஹெட்ஏக் இருக்குன்னு சொல்லி LI4 அண்ட் பெட்டரா வந்து குழந்தை வளரணும் அப்படின்ற கான்செப்ட்ல ஸ்பிளீன் 6ஐயும் ட்ரீட் பண்ணாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 times அவங்களுக்கு வந்து மிஸ்ட் அபார்ஷன். 2nd month 3rd monthல வந்து குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்க்கு வரும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 வந்து பிரெக்னென்ட் டைம்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இப்போ வந்து 3 children இருக்காங்க. அவர் ஒரு பெஸ்ட் அக்யூபஞ்சர் பிராக்டிசிங் டாக்டரா இருக்காரு. அவரோட சொந்த அனுபவத்தை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அவர் சொன்னது என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த அவேர்னஸ் இல்லாம தவறுகள் பண்றாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பா நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 ஒரு ரியலி ஸ்ட்ராங் ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட நியூலி மேரிட் கப்பிள் வேற ஒரு ப்ராப்ளம்காக வராங்க, ஒரு பேக் பெயின்காக, ஹெட்ஏக்காக வரும்போது கூட இந்த பாயிண்ட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஒரு 2 குழந்தைக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ ஃபேமிலி பிளானிங் சுச்சுவேஷன்ல இருக்கேன், நான் வந்து கன்சீவ் ஆக போறது இல்லைங்கிற கான்ஃபிடென்ட்ல எந்த பேஷண்ட் கேட்டகரி வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தணும். மென்னுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, உமனுக்கு மட்டும் இட் ஹேஸ் அ ப்ராப்ளம். ஸோ வித் திஸ் நோட் ஐ கம்ப்ளீட் மை கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை நான் இப்போ கிளாரிஃபை பண்றேன். Thank you so much. Over to Thomas, sir. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். மேடம், வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் இன்டர்வல்ஸ்? லைக் டெய்லியுமே கொடுக்கணுமா இல்லை 1 week கொடுக்கணுமா? மேம், when you take a patient, இப்போ நீங்க ஆக்சுவலி நீங்க எந்த மாதிரி இன்டர்வல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? 1 week அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ். ஓகே, சி ஃபர்ஸ்ட் த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பேஷண்ட் மேரேஜ் ஆயிட்டு ஒரு 2 to 3 years உங்ககிட்ட குழந்தை இல்லைன்னு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு வந்து நீங்க எந்த பேட்டர்ன்ல
அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களோ, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்ல டெய்லி நான் ஒரு 1 வீக் கொடுப்பேன், அப்புறம் ஒரு 1 வீக் பிரேக் கொடுப்பேன் அப்படின்னா நீங்க உங்க பேட்டர்ன்ல ட்ரீட் பண்ணிடுங்க. when it comes to fertility treatment, நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அதாவது போஸ்ட் பீரியட், ஓவுலேஷன் அண்ட் போஸ்ட் மென்சுரேஷன், அந்த பேட்டர்னை ஒரு என்டையர் மந்த்ல நீங்க சின்க்ரோனைஸ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த மந்த் வந்து 6th அந்த லேடிக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க வந்து 6th இல்ல ஒரு 4th உங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னா பீரியட் ஸ்டார்ட் ஆயிட்டு டே 5 அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஷெட்யூல் நான் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அந்த டே 5ல வந்து நீங்க 6th அந்த மந்தோட டேட் போட்டு 7, 8, 9 ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும். அந்த டேட்ஸ்ல நீங்க அந்த செஷனை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும். தட் இஸ் டே 5 டு டே 11 முக்கியமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் டே 11 டு டே 15 கொடுக்கணும் ஓவுலேஷன். அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு பிரேக் கொடுத்துடணும். ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, 2 வீக்ஸ் கொடுக்க மாட்டீங்க. I'll check. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். I'll share it with you. ஸோ நீங்க அதை நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் சாட். Yeah, I'll do that. And how the pulse will be, madam? பல்ஸ் வந்து நீங்க பொதுவா பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்க டிப்ஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஸ்கேம்பி ஹெவி பீரியட்ஸ் இருந்தா லிவர் பல்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மிஸ்கேரேஜஸ் வர லேடிஸ்க்கு வந்து கிட்னி பல்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி ரேபிட் அண்ட் இரெகுலர் பல்ஸ் பீட்ஸ் இருக்கும் உமனுக்கு when they are in the infertility phase. Okay, thank you. Thank you. Any other questions? Thank you, ma'am. Thank you for a lot of. Hello. Yes, sir. I'm Bala from Coimbatore, ma'am. Yes, sir. Tell me, sir. Thank you for a lot of ideas. And somebody, one more question, ma'am. Okay. Chinese methodsல வந்து இப்போ anesthesia கொடுக்கறதுக்கு கூட needles யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. Okay. Yes or no, ma'am? Your idea, please. Absolutely, yes, sir. இந்தியால வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தீசியா ஸ்பெஷலைஸ் பண்ண பேஷண்ட் கிட்ட தான் இப்போ நீங்க ஆக்சுவலி பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபஞ்சர்ல we did acupuncture anesthesia for tooth extraction. So இந்தியாலே வந்து டாப் மோஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம தான் பண்ணிருக்கோம் as of now, because இங்க வந்து சர்ஜரி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல with acupuncture anesthesia. எங்களோட பிரானிக் ஹீலிங் குரு, my personal facilitator of pranic healing, Dr. Dobli Ramesh அப்படின்னு ஒரு maxillofacial surgeon. அவர் வந்து pranic healing and acupuncture அப்படிங்கறத லேர்ன் பண்ண பிறகு என்னோட ஃபாதர் டாக்டர் ரமேஷ் அவர் டென்டிஸ்ட் அண்ட் நான் தான் பேஷண்ட். எனக்கு வந்து அனஸ்தீசியா கான்ட்ரோவர்சி இருந்தது. ஸோ அதனால வந்து என்னோட டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பர்சனலாவே நாங்க அக்யூபஞ்சர் அனஸ்தீசியா அப்ளை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிரேசில் நடந்த 2008 கான்ஃபரன்ஸ்ல இட் வாஸ் தி ஒன் ஹை பிக் டாபிக். சைனால வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு கூட அக்யூபஞ்சர் அனஸ்தீசியா பயன்படுத்துற அளவுக்கு அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம நாட்டுல இது டெவலப் ஆகல. அண்ட் இது வந்து புதுசெல்லாம் கிடையாது. இது அக்யூபஞ்சர்ல ஒன் ஆஃப் தி சாப்டர். அந்த சாப்டரை படிக்காம நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆக்சுவலி அக்யூபஞ்சர் அனஸ்தீசியாவை we also teach to our students. எங்களோட ட்ரைனிங் சென்டர்ல எங்களோட ஒவ்வொரு அக்யூபஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க அதை ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இந்த சப்ஜெக்டை மட்டும் கத்துக்கணும் அப்படின்னா டாக்டர் சலாதீன் சார் வந்து அதை டீச் பண்றாரு. ஸோ நான் மேபி அவர்கிட்ட ஒரு அக்யூபஞ்சர் அனஸ்தீசியா ரிலேட்டட் ஒரு வெபினார் கூட நான் ப்ராசஸ் பண்ண சொல்றேன். ஸோ யூ பீப்புள் கேன் அட்டெண்ட். பேசிக்கா நீங்க ஐடியா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பிராக்டிகல் நாலேஜுக்கு பிறகுதான் நீங்க அதை பிராக்டிகலா பண்ண முடியும். டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் சார். அது நாங்களே பண்ணிருக்கோம். ஈவன் நாங்க அந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் போட்டோஸ் கூட உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கிறோம். Thank you, ma'am. Thanks for a lot. Thank you. Organizing பண்ண தாமஸுக்கு lot of thanks. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. One question, madam. Is there any point to increase the sperm count? Yes, sir. Yes, ma'am. அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து the same formula. நீங்க உமன் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்த்து the same formula will apply to men. Spleen 6, liver channel, kidney channel, the same conceptல தான் நீங்க மென்ன ட்ரீட் பண்ணுவீங்க. எக்ஸப்ட் இந்த யூட்ரஸ் கான்செப்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும்.
ஓகே. நம்ம சாட்ஸ்லயே வந்தது உங்களுக்கு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டு இம்ப்ரூவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டெய்ல் அட் த ஹெட், இது எல்லாத்துக்குமே நீங்க அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட பேசிக் நாலேஜ்ல நீங்க பயன்படுத்துற ஸ்பிளீன் 6, லிவர் 8, ரென் 2, ரென் 6 இதெல்லாமே ஹைலி ஹெல்ப்ஃபுல். எஸ்பெஷலி கிட்னி 7, கிட்னி 10. These are the points for male infertility. தேங்க்யூ மேம். Thank you. Ma'am, what people are asking, ma'am? Sir? Normal delivery with treatment after 9 months or 10 months starting, ma'am? அதாவது அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேபி கன்சீவ் ஆயிருக்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கே நீங்க அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த லேடியோட பிரெக்னன்சி பீரியட் அண்ட் ஆல்சோ வந்து நார்மல் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்நேட்டல் கேர் இதெல்லாமே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். இது வந்து நாங்க கிளினிக்கலி வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து அவங்க நார்மலி யூஸ்வலா நம்மளோட மெத்தட் என்ன, ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்துட்டு ஸ்கேன்ஸ் எடுத்துட்டு ஃபாலிக் ஆசிட் மாதிரி மெடிசன்ஸ் இதை சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்களோட செகண்ட் டெலிவரி அக்யூபஞ்சர் சப்போர்ட்ல பண்றதுக்கும் எவ்வளோ மச் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து 9th மந்த் வரைக்கும் அந்த பேஷண்ட்கே ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஆஃப்டர் 9th மந்த் அவங்களோட அந்த பர்டிகுலர் டெலிவரி டேட்டுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி UB67 அண்ட் அந்த ஃபார்முலாவை நீங்க அப்ரோச் பண்ணா போதும். ஆமா, LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 வந்து அட் தி லேபர் வார்டு. அவங்க லேபர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பிரீச் பொசிஷன் இருக்கு, அவங்களால வந்து நார்மலி வந்து பேபியை புஷ் பண்ண முடியலன்ற டைம்ல அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த டேல நீங்க பண்ணலாம் வித் தி சப்போர்ட் ஆஃப் த டீம். ஏன்னா இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் டெலிவரி சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க அதர் கண்ட்ரீஸ்ல வந்து மிட்வைஃப்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து வீட்டுல விசிட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் லேடியோடவே இருப்பாங்க. பிரெக்னென்ட் அந்த பெயின் அந்த லேபர் பெயின்ல எல்லாம் நார்மல் டெலிவரி ஆகலன்னா மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரியே வேண்டாம் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சிசேரியன் பண்ணிக்கிறவங்க தான் இங்க அதிகம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க வித் தி சப்போர்ட் ஆஃப் தி மேட்டர்னிட்டி டீம் நீங்க LI4 அண்ட் ஸ்பிளீன் 6 பண்ணலாம். வீட்ல இருக்கும் போது அந்த பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம், பிகாஸ் இட் லீட்ஸ் டு நார்மல் டெலிவரி. Okay, ma'am. I will give the UB67 and REN24. UB67 2 வீக்ஸ்க்கு ப்ரியரா பண்ணலாம். இட் இஸ் வெரி சேஃப். ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். அக்யூபஞ்சர் நீடில்ஸ் நீங்க சேஃபா அந்த இடத்துல வந்து ஒரு 1 chun நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணலாம். இது எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். I will put the REN24, ma'am. REN சேனல்ஸ் வந்து ட்ரீட் பண்ண வேண்டாம். UB67 is fine. Yeah. Okay. Thank you. Thank you. Thank you. Thank you. எவ்வளவு எத்தனை பேர் இருக்காங்க மீட்டிங்ல? 9, 10. 9, 10 தான். எல்லாருமே டாக்டர்ஸ் தான். நம்பர் 3 வந்து யாருமே இல்லையா? எனக்கு நேம்ஸ் யாரும் தெரியல. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் மேடம், கனகவல்லி பேசுறேன், மதுரையில இருந்து மேடம். மதுரையில இருந்து. வெரி குட். மதுரை எப்படி இருக்கு குவாரண்டைன்ல? ஆமா மேடம், கொரோனா எல்லாம் பயங்கரமா இருக்கு மேடம். ஃபுல்லா லாக்டவுன் தான், யாரும் வெளியே போக முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க இது வந்து நிறைய விஷயத்த புதுமையா காமிச்சிச்சு. நான் வந்து நீங்க நான் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல நான் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், பயந்துட்டு தான் இருப்பேன். இத்தனைக்கும் 7 years ஆகுது. ஆனாலும் நான் வந்து பிரெக்னன்ட் ஆரம்பத்துல எல்லாம் யாருக்குமே நான் ட்ரீட் பண்ணதில்ல. என்னோட பொண்ணுக்கு வந்து டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி, செகண்ட் வந்து சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல நான் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் தான் மேடம் போட்டேன். அப்புறம் அவங்களே டாக்டர் பார்க்கல, நார்மலா வந்துருச்சு. அவங்க வந்து ஆபரேஷன் தான் பண்ணுவாங்களாம் அந்த டாக்டர். ஆனா அவங்க எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நார்மல் டெலிவரி ஆனோன்னு அவங்க வந்து அப்படி பாராட்டினாங்க. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆபரேஷன் தான் வரும்னு நினைச்சோம் அப்படின்னாங்க மேடம். நம்மளோட ஒரு சந்தோஷமான விஷயம் அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வெரி குட். சோ இப்போ நீங்க பண்ணது வந்து என்னன்னா அந்த சந்தர்ப்பம் உங்க வீட்ல அந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி உங்க டாட்டர் வந்து ஒரு செகண்ட் டெலிவரி சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கண்டிப்பா அதை அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா
get the chance, அதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் இந்த விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இதை நேரடியா பாக்குற ஒரு கைனிக் டாக்டர் நிச்சயமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அண்ட் இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கைனிக் டாக்டர்ஸ் இப்போ இதை பார்த்துட்டு அவங்களோட சென்டர்ஸ்ல வந்து அவங்களோட லேபர் வார்ட்ஸ்ல இருக்கிற நர்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் வந்து ட்ரைன் பண்றாங்க. பிகாஸ் ஒரு நார்மல் டெலிவரிக்கு பிரீச் பொசிஷன் மாறுறதுக்கெல்லாம் வந்து அலோபதியில வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. ஒன்லி வந்து பேபியை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும். சோ நம்ம as soon as நம்ம சிசேரியன் போயிடலாம் அப்படிங்கறதுதான். சோ அந்த இடத்துல வந்து தைரியமா இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆமா மேடம். வெரி குட். சொல்லியே நம்ம பண்ணேன், இந்த மாதிரி நான் பண்றேன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. வெரி குட், வெரி குட். மதுரையில எந்த ஹாஸ்பிட்டல் மேம், எந்த டாக்டர் தெரியுமா? நளினி மேடம், நளினி அப்படின்னு. நளினி. ஓகே, மதுரை. எக்ஸாக்ட் மதுரையா? மதுரை தான் மேடம், மதுரை. வெரி குட், வெரி குட் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. நார்மல் டெலிவரி. ஹலோ மேம். ஹலோ சார். எஸ் சார், டெல் மீ சார். ஹலோ ஹலோ சார், கேக்குது சார். உங்க கேள்வி என்ன கேளுங்க சார். ஓசூர்ல இருந்து டாக்டர் பிரேம்ஜூட் பேசுறேன் மேடம். ஓசூர்ல இருந்து. ஓசூர்ல இருந்து. வெரி குட். மேடம், ஒலிகோஸ்பெர்மியான்ற பேஷண்ட் வராங்க. இது அசோஸ்பெர்மியா ஒலிகோஸ்பெர்மியா பேஷண்ட் வராங்க மேடம் எங்க கிட்ட. ஓகே. இந்த ஒலிகோஸ்பெர்மியா how can treated for ஒலிகோஸ்பெர்மியா? ஒலிகோஅசோஸ்பெர்மிக் அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் a zero count, nil count of sperms actually. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸே இல்ல. சோ அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் போனா கூட ஸ்பெர்ம் டோனர்ஸ் தான் அவங்க கப்பிள்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்போ என்னோட சாட்ஸ்ல பாத்தீங்க இல்லையா, லோ ஸ்பெர்ம் கவுண்ட், no sperm count, the same formula will help to increase the sperm count. And also the diet is very much important. The sunflower seed, பம்கின் சீட்லாம் நம்ம நினைக்கிறோம், பட் அந்த விதைகள்ல வந்து ஒரு பெரிய பவர் இருக்கு, பிராணா இருக்கு. ஒரு விதையில இருந்துதான் ஒரு மரம் வருது. அந்த அளவுக்கான பிராண சக்தி ஒவ்வொரு விதையிலுமே இருக்கு. அதனால்தான் பல வகையான சீட்ஸ் வந்து உணவுகள்ல சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டயட் கொடுங்க. இந்த டயட் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பர் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கிறவங்களுக்கு நெல் கவுண்ட்ல இருந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்னோட ஃபாதர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் திஸ் ஃபர்டிலிட்டி, மேல் ஃபர்டிலிட்டி கேர். ஒரு 20-25 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோ ஸ்பெர்ம் நெல் கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நார்மல் கவுண்ட் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கிளினிக்கலி ப்ரூவன் பண்ணிருக்கோம். ஸோ 100% அக்யூபஞ்சர்ல சக்சஸ் பண்ண முடியும். நீங்க நம்பிக்கையா அந்த கேஸ் எடுத்து பண்ணலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. யா மேம், ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வந்து சிசேரியன், செகண்ட் டெலிவரி நார்மல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் டெலிவரி சிசேரியன் பண்ண பிறகு செகண்ட் டெலிவரி நார்மல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ரொம்ப சீக்கிரமா கன்சீவ் ஆகாம இருந்திருந்தா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசேரியன்ல வந்து நாட் ஒன்லி சி செக்ஷன்ல அப்டாமினல் வால், யூட்ரஸையும் கட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் ஹீல் ஆன பிறகு அந்த ப்ராப்பர் டைம் ஜோன் ஒரு 1.5, 2 years, 3 years பிறகு அவங்க செகண்ட் பேபி டெலிவரி கன்சீவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த டெலிவரியை நீங்க நார்மல் ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லா ஹெல்த் ஃபேக்டர்ஸும் நார்மலா இருக்கு அப்படின்னா. கொஞ்சம் அவங்க வீக்கா இருக்காங்க, இல்ல அவங்களோட ஸ்டிச்சஸ் வீக்கா இருக்கு, ஹீலிங் வந்து சரியா நடக்காதுன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பா சிசேரியன் தான் ரிஸ்க் இல்லாம பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ கேப் இருந்தா சான்சஸ் ஃபார் நார்மல் டெலிவரி. அந்த மாதிரி கேசஸும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து சிசேரியன், 3 years, 5 years லேட்டர் செகண்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. பட் அது கம்ப்ளீட்டா ஹீலா இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Hello, madam. Good afternoon, madam. Yeah, good afternoon, ma'am. Very clear explanation, madam. Thank you, ma'am. Nice session was nice. இப்போ ஃபெலோப்பியன் டியூப் ஒரு பக்கம் எடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு சைடு மட்டும் ஃபெலோப்பியன் டியூப் இருந்ததுன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா மேடம்? 100% இருக்கு மேம். இதுல ஒரு முக்கியமான டிப் நான் இந்த ஸ்லைட்ஸ்ல கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் டு சத்யசேகர் மேம். பிகாஸ் ஒரு பீரியட், ஒரு மென்சுரேஷன் ஆஃப் அ கேர்ள், உமன் அப்படிங்கிறது எப்படி டிசைன் ஆயிருக்கும் அப்படின்னா, ஜனவரி மந்த் பீரியட்ஸ் வரதுக்கு ரைட் சைடு ஓவரி அண்ட் ஃபெலோப்பியன் டியூப் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். பிப்ரவரி வந்து ரைட் சைடு ரெஸ்ட் எடுத்துக்கும், லெஃப்ட் சைடு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா தான் ஒவ்வொரு பெண்களுக்குமே மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது இயற்கையில செட்டப் ஆயிருக்கு.
சோ நீங்க வந்து ஒரு சைடு எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இது எந்த சைக்கிள் எந்த மந்த்ல ஃபாலோ ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பக்கம் ஃபெலோபியன் டியூப் ஓவரி ரிமூவ் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்ல வந்து பீரியட்ஸ் ரொம்ப ஸ்கேண்டியா இருக்கும், நெக்ஸ்ட் மந்த்ல வந்து பீரியட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது அந்த எடுத்துட்ட சைடுக்காக ஆபரேட்டிவா நம்ம ஒரு சர்ஜிக்கலா எடுத்துட்டதுனால ஒரே சைடு வந்து 2 மந்த்துக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப தன்னுடைய மந்த்துக்கு வந்து ப்ராப்பராகவும் அதர் ஆல்டர்னேட்டிவ் மந்த்துக்கு வந்து அதால இம்ப்ராப்பராகவும் ஒர்க் பண்ணும். பேட்டர்னை வந்து அந்த பேஷண்டோட பீரியட் சைக்கிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், போஸ்ட் பீரியட் பண்ணுங்க. இது வந்து 1 மந்த்துக்கு அப்ளை பண்ற ஃபார்முலா. இத ஒன் மந்த்துக்கு மட்டும் பண்ணாம கன்சிக்வெண்ட் மந்த்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 2 மாதத்துக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய 2 சைக்கிள்ல ஏதோ ஒரு சைக்கிள் அந்த பிரச்சனை இல்லாத சைட மேட்ச் பண்ணும். அப்ப அவங்களுக்கு கன்சீவ் ஆகும். ஆக்சுவலி வி ஸ்பெஷலைஸ் இன்டு திஸ் ஒன் சைடட் கேஸ். ஏன்னா ஓவரியன் சிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சைட்ல வந்து ஆபரேஷன்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட பேஷண்ட்ஸே வருவாங்க சென்னையில. சோ அந்த மாதிரி கேசஸ்க்கு சக்சஸ் ஆகுறதுக்கு தான் நாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சோ நீங்க வந்து ஒரு மந்த் பண்ற அதே ட்ரீட்மெண்ட்டை கன்சிக்வெண்டா அடுத்த மந்த்தும் பண்ணலாம், அவங்களுக்கு டெஃபினட்டா சக்சஸ் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ பை பர்த்டே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு, அப்போ இந்த சேம் ஃபார்முலா பை பர்த்டே இருந்தாலும் இதே மாதிரி 1 மந்த்துக்கு ரொம்ப ஹெவி ப்ராப்பர் சைக்கிள் இருக்கும், அதர் மந்த்க்கு ஸ்கேன்டி இருக்கும். ஸோ அவங்களோட பீரியட் சைக்கிளை நீங்க வாட்ச் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்க கொஸ்டின் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான இயற்கையோட நேச்சரோட இண்டிகேஷன் என்னன்னா எந்த பக்கம் அவங்களுக்கு பெயின் இண்டிகேட் ஆகுது டியூரிங் மென்சுரேஷன், அதை வச்சு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஒன் சைடடா இருக்கும் அந்த ஓவரி ஏரியால. அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த டுவர்ட்ஸ் லெஃப்ட் வலிக்குது, டுவர்ட்ஸ் ரைட் வலிக்குது. சோ அதை வச்சு நீங்க அந்த சைடை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இன்ஃபர்டிலிட்டி வந்து இப்போ மேபி லேட்டா ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா இல்ல இல்ல சேம் பேட்டர்ன் தான். ஈவன் ஃப்ரெஷ் நியூ கப்பல் வந்தாலும் 7-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தாலும் சேம் ப்ராப்ளம்ஸ் தான். ஒன்லி திங் என்னன்னா 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு உமன் வரும்போது அவங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அதிகமா இருக்கு, வேர்ஸ்டா இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். லைக் யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்கு, யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண பிறகுதான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். So you need to give the proper treatment 6 weeksக்கு 12 weeksக்கு minimum ஒரு 3 periods அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் 6 months வரைக்கும். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் ஈவன் 1 year கூட இந்த மாதிரி லேட்டா கப்பல்ஸ் வரும்போது. அண்ட் சம்டைம்ஸ் ஓல்டர் கப்பலுக்கு இம்மீடியட்டாவும் கன்சீவ் ஆயிடுவாங்க அவங்களோட மற்ற ஃபேக்டர்ஸ் நார்மலா இருந்தா. 40 இயர்ஸ்க்கு மேல ஒரு கப்பல், அதாவது இப்போ நீங்க யூகே அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல நான் சொன்ன ஃபெர்டிலிட்டி அக்யூபஞ்சர் இஸ் வெரி ஃபெமிலியர். அங்கெல்லாம் வந்து 40 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வந்து ப்ராப்பரா பிளான் பண்ற ஒரு ஐடியல் டைமிங். ஸோ அந்த மாதிரி 40 இயர்ஸ் பிளஸ்க்கு இது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 30-35 தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து சான்சஸ் ஆஃப் செக்ஸஸ் வந்து வெரி வெரி ஹை. ஓகே, இஸ் ஏஜ் how far it helps in fertility, madam? After 30, the chances are lesser. Ma'am, as for health condition. as for the health condition, regularity of the periods and other factors எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்போது ஏஜ் இஸ் நாட் த கிரைட்டீரியா. ஈவன் இப்ப நீங்க ஒரு 40 இயர்ஸ் பிளஸ்ல ஒரு லேடிக்கு கூட நீங்க ஒரு ஹெல்தி சைல்டு அவங்க பேர் பண்ணி அவங்க டெலிவரி பண்றதுக்கு நீங்க வித் அக்யூபஞ்சர் சப்போர்ட் பண்ண முடியும். பிகாஸ் அக்யூபஞ்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஈவன் நீங்க ஜெனட்டிக்கா வந்து கிட்னி பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்க தாத்தாக்கு டயபெட்டிஸ் இருக்கு, உங்க அம்மாக்கு டயபெட்டிஸ் இருக்கு, உங்களுக்கும் டயபெட்டிஸ் இருக்கு, ஆனா உங்க குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னா கூட நீங்க அக்யூபஞ்சர்ல ஜெனட்டிக் கரெக்ஷன்ஸ் கூட யூ கேன் டூ. அதனால நீங்க தைரியமா பண்ணலாம். பிகாஸ் 35-40க்கு அப்புறம் பண்ணும்போது ஒரு மேஜர் பிரச்சனை என்னன்னா அந்த லேடியால அந்த குழந்தைய ப்ராப்பரா பேர் பண்ண முடியாது, அவங்க ஹெல்தியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 25லயே அவங்களால முடியல, அப்ப 35ல எப்படி முடியும், 45ல எப்படி முடியும்? இந்த பெண்களுடைய ஆரோக்கியம்ங்கிறதும் இந்த மெனோபாஸ் டியூரேஷனுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க உங்க அம்மா அவங்களோட அவங்க அம்மான்னு போய் பாருங்க, கிட்டத்தட்ட 58-60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்ஸ் இருந்திருக்கு. தன்னோட முதல் மகளுக்கு திருமணமாகி
குழந்தை பிறக்கும் போது கூட தனக்கு குழந்தை பிறந்த பெண்கள் அதிகமா இருந்தாங்க. ஈவன் நீங்க நம்மளோட ஃபேமஸ் ஆக்டர் கமல் சார் வீட்டுல கூட அவர் சொல்லுவார், என்னோட அண்ணன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது நான் பிறந்த கிட்டத்தட்ட என்ன வந்து அண்ணிதான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவரோட இன்டர்வியூஸ்ல சொல்லுவாரு. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் நிறைய இருந்தது. பெண்களுடைய ஆரோக்கியம் குறையதான் இந்த 60ங்கிறது 50, 48, 45 இப்ப ஆல்மோஸ்ட் 30 வயசுகள்லயே மெனோபாஸ் இண்டிகேஷன் வர பெண்களை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காக யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு, சோ யூட்ரஸ் தேவையில்லை அப்படின்னு சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் மேம் இருக்கு. பிகாஸ் பெண்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் ஹாஸ் சேஞ்ச்ட். நீங்க கோலம் போடுறதுல ஆரம்பிச்சு அம்மி அரைக்கிறதுல இருந்து கிணத்துல தண்ணி எடுக்கிற வரைக்கும், ஒரு கோவிலுக்கு போய் ஒரு மரத்தை சுற்றி நீங்க வந்து விழுந்து கும்பிடுறதுல ஆரம்பிச்சு பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிற வரைக்கும் இது அத்தனையும் கர்ப்பப்பைக்கான ஒரு பயிற்சியா இருந்தது. பெல்விக் எக்ஸசைசஸ் கிடைச்சது. இந்தியன் டாய்லெட்ஸ் பயன்படுத்தின பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. ஃபர்டிலிட்டி ரேஞ்சஸ் நார்மலா இருந்தது. நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு பெல்விக் எக்ஸசைசஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அத்தியாவசியமா கூட இப்ப கோலம் போடுறது இல்ல, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுறோம். கிச்சன்ல எல்லா இடங்களையும் ஸ்விட்ச் தான் போடுறோம். உட்கார்ந்து குடிச்சு நிமிர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ பெல்விக் எக்ஸசைசஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சதோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாயிடுச்சு. ஓகே, நைஸ் எக்ஸ்பிளனேஷன் மேடம். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்க இது நாள் வரைக்கும் வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து வி டோன்ட் ட்ரீட், ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் கொடுக்கலாம் தான் நாங்க இருந்தோம். பட் உங்க செக்ஷன்ல யூ ஹவ் மேட் இட் கிளியர். தேங்க்யூ மேடம். இப்போ இந்த பிரெக்னன்சி பீரியட்ல அந்த நீட்லிங், அந்த டெப்த் இல்ல அந்த ஜூம் நீடில்ஸ் அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஹாஃப் ஜூம் அதாவது பிரெக்னன்சில நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சேஃப் பாயிண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க நார்மல் 1 chum நீடில் நீங்க வித் கைட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல போட்டாலும் சரி, வித்வுட் கைட் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்களோ போடலாம். சுஜோக் நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்டோமன்ல நீடில்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் டியூரிங் பிரெக்னன்சி. அதனால உங்களுக்கு லென்த் வந்து ப்ராப்ளம் இல்ல. யூஸ்வலா நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு நீட்லிங் டெப்த் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம். சொல்லுங்க. பிசிஓடி இருந்தாலும் இஸ் தேர் சான்ஸ் ஃபார் கன்சீவிங் மேடம்? பிசிஓடி அப்படிங்கறது irregular பீரியட்ஸோட ஒரு இண்டிகேஷன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் 3 months ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும், பிசிஓடி சரியாகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிஓடி இருக்கும்போது கூட ஒருத்தரால கன்சீவ் ஆக முடியும். பிசிஓடி இஸ் நத்திங் பட் irregular cycles. ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆனா அது வந்து பீரியட்ஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆகல அப்படின்னா அதுதான் நீங்க ஸ்கேனிங்ல வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸா பார்க்க முடியும். Okay. So PCOD is nothing but நீங்க பீரியட்ஸ் வராத மாதங்களுடைய ஒரு accumulation. So நீங்க ட்ரீட் பண்ண ஸ்ப்ளீன் 6 போட, LI4 போட, UB67 போட இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வரும், ஹெவி ப்ளீடிங்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த PCOD ப்ராப்ளம் கரெக்ட் ஆன பிறகுதான் அவங்க கன்சீவ் ஆவாங்க. இட் இஸ் ஒரு நேச்சுரல் ப்ராசஸா இருக்கும் மேம் when you start a treatment. Okay, madam. One more question, last question. Thank you, ma'am. The PCOS now has become a common factor, madam, in infertility issues. So, from your experience, can you give effective points for PCOS? And the needling depth also, madam. இப்ப நீட்லிங் டெப்த், நீட்லிங் பெனட்ரேஷன்ல உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தாமஸ் சார்ட்ட சொல்லி அபவுட் நீடில்ஸ், ஹவ் டு நீடில் அப்படிங்கறத நம்ம ஒரு செஷனா கண்டக்ட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய அக்யூபஞ்சர் பிராக்டிசிங் டாக்டர்ஸ்க்கு வந்து நீட்லிங் டெக்னிக்ஸ், ஹவ் டு நீடில் அப்படிங்கறதுல ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கு. அண்ட் பிசிஓடி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லைஃப் ஸ்டைல் இஸ் அ மெயின் ரீசன். இன்னைக்கு ஸ்கூல் கோயிங் சைல்ட்லயே வந்து ஒரு 10 கேர்ள்ஸ்க்கு 8 கேர்ள்ஸ்க்கு பிசிஓடி இருக்கு. That is very very common. ஒரு மாச பீரியட்ஸ் வரலனா கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் as PCOD. Nothing but நீங்க வந்து spleen 6, LI4, REN6 ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே வித் LI11 அந்த பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ்ல நெக்ஸ்ட் மந்த் நீங்க நீடல் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பீரியட்ஸ் வெளியில வந்துடும். அந்த ஆல் தி ஃபேக்டர்ஸ் நீங்க திரும்ப போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே PCOD நார்மல்னு வந்துடும். நீங்க நார்மலாவே நீங்க ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா ஒரு 7 years 10 years நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. when you practice நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு நீடில் போடுவீங்க, நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அப்ப சொல்லுவாங்க மேம் கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமா இருக்கு மேம், கொஞ்சம் ஹெவியா இருக்கு. தட் இஸ் a very good indication சொல்லுவீங்க இல்லையா நீங்க? அந்த மாதிரி பீரியட்ஸ்ல உங்களை அறியாமையே நீங்க போட்ட LI11 ஸ்டொமக் 36 ஸ்ப்ளீன் 6 GB 34 ஒரு பெண்ணோட PCOD கரைச்சிட்டு தான் இருக்கு unknowingly.
நீங்க knowingly அதை பண்ண போறீங்க. REN 6 போட்டு ஒரு 1 month வெயிட் பண்ணிட்டு செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் பிறகு ரீஸ்கேனே எடுத்து பார்த்தா அந்த பெண்ணுக்கு PCOD கியூர் ஆயிருக்குன்றது நீங்க பார்க்க முடியும். One more point, ma'am. Yes, sir. One more Again. point, ma'am. LA11 ST. LA11, ST 36, GB 34, spleen 6, K7, liver 8 and REN 6 is the best combination for PCOD, irregular periods, for general girl. இது வந்து non conceiving girl, அதாவது ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு அன்மேரிடுக்கு வந்து நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். LA11, ST36, SP6, REN6, GB34, LIV8. Yes, liver 8. Liver 8 is very, very important. You know, No liver 8, points on kidney channel, madam. K7 ma'am, K7 or K10, kidney 10 or 7 use பண்ணலாம். These points are enough, madam. Yeah, this combination is very, very good combination. இது போதுமானது. தேவைப்பட்டா urinary bladder 17 use பண்ணலாம். Back shoe. Okay, sir. Okay, sir. Okay. Okay. Thank you, madam. Thank you for your Thank you. Thank you. explanation. Thank you. Madam. Yeah. Yeah. நான் இப்ப சொல்லணுமா மாலதி மேம்க்கு அட்ரஸ் இல்ல? Malathi ma'am, present I'm actually having many units and I put due to quarantine and COVID-19 Chengalpattu unit la mattu work பண்றேன். It's my residence also. So Dr. Wahab's pranic acupuncture number 17 6th Cross Street Anna Nagar Chengalpattu ma'am. Chennai units as of now close la இருக்கு. So நாங்க சென்னை போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் we will intimate. என்னோட கிளினிக்கல் நம்பர் என்னோட ஸ்டாஃப் ஃபாத்திமாவோட நம்பர்ல யூ கேன் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் கம் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் இல்லை இந்த மாதிரி கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு கூட தட் இஸ் 9281 12130 12130 she can fix my timing செங்கல்பட்டா சென்னையா நான் எங்க இருப்பேங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியும். She is Fatima. yeah. Thank you. Once more, phone number repeat, ma'am. 92821 12130. And anybody wants to have my number and ask doubts related infertility na என்னோட personal number கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணலாம் எனக்கு நீங்க எனி டைம். ஸோ நான் டெக்ஸ்ட் பார்த்துட்டு ஐ வில் ரிப்ளை டு யூ. ஏன்னா கால்ஸ் மோஸ்ட்லி நான் அட்டென்ட் பண்றது இல்லை. ஸோ தப்பா நினைக்க வேண்டாம். 98410 99091. Subject related doubts, anything you can ask me anytime, because in the fertility acupuncture or treatment for infertility, pregnancy and childbirth is my main paper. But now I am doing my thesis in this. So if I share panna ellame vandu scientifically proven data, even the point adula irukra food charts, calculation, everything is proven again and again. So idla any doubts, any clarifications ungalku thevanalum we can discuss it in the subjects patti. Thank you so much. Okay, so any other doubts? Nothing. Yeah. Thank you, sir. Yeah, thank you so much for this opportunity. Because of the topic, actually, sir வந்து வேற எந்த டாபிக் கொடுத்திருந்தாலும் மேபி நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன், இல்ல டாடி நீங்க எடுத்துருங்க கிளாஸ் அக்யூபஞ்சர்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற வேர்ட் கொடுத்ததுனால ஐ ஹாவ் நோ அதர் கோ, கண்டிப்பா நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஐ தேங்க் தாமஸ் சார் ஃபார் சூசிங் திஸ் title, and I thank all the participants, doctors, all the best.
நல்லா பண்ணுங்க பிகாஸ் இந்த ஃபீல்ட் இஸ் அ வெரி குட் ஃபீல்ட், growing ஃபீல்ட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்க நாலேஜ் இந்த ஃபீல்ட்ல டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் ஹேவ் தி ஃபியூச்சர் இன் திஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ டேக் லீவ். பாய். Thank you, madam. Thank you, madam. Thanks for your session, ma'am. Thank you. Thank you, welcome you. Really an eye opener, madam. Thank you. Thank you ma'am, thank you. தேங்க்ஸ் தாமஸ். Thank you, Thomas. Thank you, madam. என்ன டீடைல்ஸ் சார்? எத்தனை நாள் கிளாஸ், அந்த பெய்ட் ஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க சார். தாமஸ் சார், சார் இப்போ அந்த